குட் மார்னிங் டியர் வெஸ்டிஜன்ஸ். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு டாபிக், தட் இஸ் இம்யூனிட்டி பூஸ்ட் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் இன்னைக்கு ஏன் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் புரிய வைக்க போகிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த பாதிப்புகள் நம்ம டெய்லி டிவியில் பார்த்துட்டு இருக்கோம். டே பை டே இது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஈவன் தோ நிறைய ஃபால்ஸ் விஷயங்கள் இதையும் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கலாம். ரைட், இது மாதிரி வந்து இம்யூனிட்டி பூஸ்ட்னால ஒன்றும் பண்ண முடியாது, மாஸ்க் போட்டனால தடுக்க முடியாது, எல்லாமே கரெக்ட். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு இந்த கரோனா மட்டும் இல்லை, ரைட்,
ரைட் சார், ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட். டியர் வெஸ்டிஜியன்ஸ், வெரி குட் மார்னிங். என்னோட பேர் அசோக். வெஸ்டிஜில் சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற பொசிஷனில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த ட்ரைனிங், லைவ் ட்ரைனிங் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெஸ்டில் இருக்கக்கூடிய, தமிழாக இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகளை இந்த நேரம் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் மார்ச் மாதம் நம்மளுடைய வியாபாரம், தமிழ்நாட்டில் நம்மளுடைய வியாபாரம் அப்படிங்கிறது சராசரியாக கிட்டத்தட்ட 9.45 crores நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஸோ டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் நமக்கு நாமே இந்த நேரத்தில் நிச்சயமாக நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2019-20 நம்மளுடைய ஃபினான்ஷியல் இயர்க்கான வியாபாரம் பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் தான் நம்முடைய ஹையஸ்ட் சேல்ஸ் இந்த 9.45 crores. ஸோ எந்த லாக்டவுனாலையும் நம்மளால ஒன்றும் அசைக்க முடியாது. ஸோ எந்த விதமான பயமுறுத்தல், அச்சுறுத்தல் இதெல்லாம் எதுவும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத நம்முடைய ஒற்றுமையை இன்னைக்கு நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ மெனி குடோஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாபிக் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இம்யூனிட்டி பூஸ்ட், அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான ஒரு டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட்ல இந்த ஏன் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் உணர்த்த போறேன். ரைட். ஐஸ்பர்க் கான்செப்ட் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பனிப்பாறை, ஐஸ்பர்க்ங்கிறதுனா பனிப்பாறை. ஸோ இந்த பனிப்பாறை எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஃபேக்ட் இந்த பனிப்பாறை பேஸ் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு படம் கூட, டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு படம் கூட வந்தது. ஸோ இந்த ஐஸ்பர்க் நமக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு படிப்பினை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது நம்ம பார்க்கறது கடல் மட்டத்துல மேல, கடல் மட்டத்துக்கு மேல இருக்கக்கூடிய பனிப்பாறை, பனிப்பகுதி. ஸோ இது நேரம் நம்ம பார்க்கும்போது இந்த பகுதி அப்படிங்கிறது இது பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு. ஸோ டெஃபினட்டா இது கடல் மட்டத்துல இருந்து மேல நம்ம பார்க்கும்போது இந்த பனிப்பகுதி அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப சின்னதாக தெரியும். பட் உண்மையிலேயே ஒரு பனிப்பாறை எப்படி இருக்குன்னா, ஒரு கடல் மட்டத்துக்கு மேல நம்ம கண்ணுக்கு தெரியறதை விட கடல் மட்டத்துக்குள்ள இந்த பனிப்பாறை மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஸோ இதான் நம்ம என்ன சொல்றோம், கடல் மட்டத்திற்கு மேல நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள், அதான் நோன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த கடலுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பனிப்பாறை நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம், அதாவது நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோய்கள் தான். சர்க்கரை நோய் இருக்கலாம், பிளட் ப்ரெஷர் இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கலாம், புற்றுநோய் இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம், இன்ஃபர்டிலிட்டி இருக்கலாம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனையோ விதமான நோய்கள், இது எல்லாமே நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ இந்த நோய்கள் எல்லாமே நமக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்றோம்? ஆப்வியஸ்லி நம்ம ட்ரீட்மெண்ட், இதுதான் நம்ம போறோம். ஸோ டாக்டரை பார்க்குறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் லைஃப் லாங் நம்ம தொடர்ந்து இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறதுனால அந்த மெடிசன்ஸ் இதனால எத்தனை விதமான பாதிப்புகள் இதுவும் நம்ம உடம்புக்குள்ள நிறைய வரப்போகுது. ஸோ ஒரு பிரச்சனை வந்த பிறகு அதுக்கப்புறமா தான் அதற்கான ஒரு தீர்வை நோக்கி நம்ம போறோம். பட் உண்மையிலேயே நமக்கு தெரியாத விஷயம் என்ன, நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூட் காஸ். அதாவது இந்த நோய்கள் எதனால ஏற்படுது, எப்படி ஏற்படுது அப்படிங்கிற அந்த விஷயம். ஸோ டெஃபினட்டா இது ஒரு நோயும் இது எப்படி வருது, எதனால ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இது நம்ம நிறைய படிச்சிருக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கத்துட்டு இருக்கணும். பட் நம்ம சிம்பிளா பார்க்க வேண்டிய விஷயம், அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இது நம்ம உடம்புக்குள்ள தொடர்ந்து வளர்ந்துட்டே வரதுனால தான் என்ன ஆகுது, இன்னைக்கு இத்தனை விதமான நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்குது. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எதனால இந்த நோய்கள் இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள வருதோ இத ப்ரிவென்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இன்னைக்கு இருக்கக்கூடிய கரோனா இந்த பாதிப்பு இதுக்காக மட்டும் கிடையாது. எல்லா நேரமே நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரிவென்ஷன், வருமுன் காப்போம் அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ இந்த வருமுன் காப்போம் இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா, டெஃபினட்டா நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி இதை அதிகப்படுத்துறதுனால மட்டும்தான் இந்த வருமுன் காப்போங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க முடியும். ஸோ ஒரு நோய் வந்த பிறகு அதுக்காக போராடுறதை விட அந்த நோய் வராம தடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அந்த 21 நாள் ஊரடங்கு உத்தரவுங்கிறது என்ன, ஒரு கரோனா தாக்குன பிறகு அதுக்கப்புறம் நமக்கு லைஃப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கேரண்டி இல்லை.
ரொம்ப நேரம் நல்லா இருந்துச்சு, நம்மளுடைய தலையெழுத்து நல்லா இருந்துச்சுன்னா எஸ், அதுல இருந்து ப்ரொடக்ஷன் நம்ம திரும்ப வர முடியும். பட் அது சரியில்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது இது எந்த சூழ்நிலைக்குள் நம்ம கொண்டு போய் விடலாம். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நீங்க டிவியில கூட பார்த்தோம், நம்பர்ஸ் தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டே வருது. ஆல்மோஸ்ட் கரோனாவோட பாதிப்பு இந்தியாவில் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாடு வந்து 8வது 9வது இடத்துல இருந்தது. பட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2வது பொசிஷன். மகாராஷ்டிராக்கு அடுத்து இன்னைக்கு இன்சிடென்சஸ், கொரோனாவோட இன்சிடென்சஸ் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இது பெஸ்ட் திங், இதை ப்ரிவென்ட் பண்றது தான் முக்கியமே தவிர, இந்த பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அதற்காக நம்ம கொடுக்கக்கூடிய போராட்டம் வந்து இது இன்னும் நிறைய பிரச்சனைகளை கொண்டு போய் தான் விடும். ரைட். அப்ப இந்த ரூட் காஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ரூட் காஸ் இது எதனாலாம் ஏற்படுதுன்னா அடிப்படையாக நம்ம உணவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால வரக்கூடிய. ரைட். அப்போ நம்ம உணவுங்கிறது என்ன, நம்ம உணவுல என்னென்ன தேவை? ஸோ நம்ம உணவு அப்படிங்கிறது இதை 3 விதமாக நம்ம பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்றோம், எனர்ஜி. ஏன்னா நம்ம உடம்புல எப்போதுமே ஒரு தெம்பு வேணும், ஒரு சுறுசுறுப்பு வேணும். இந்த தெம்பு இல்லை இந்த சுறுசுறுப்பு இதெல்லாம் எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா, எப்படி நம்ம காரு பைக்குக்கெல்லாம் வந்து நம்ம ஃபியூல் பெட்ரோல் ஆர் டீசல் நம்ம போடுறோமோ அந்த எரிபொருள், இதே போலதான் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு எரிபொருள் இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். இந்த எரிபொருள் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான். முக்கியமாக கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் அதுல இருந்து கிடைக்கக்கூடியதான் இந்த ஃபியூல் எரிபொருள் நம்ம உடம்புக்குள்ள கிடைக்கும். ஸோ இந்த எரிபொருள் நமக்கு சரியாக கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலா செய்யக்கூடிய நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது, பேசுறது மாதிரி எந்த விதமான வேலைகள் நம்மளால சரியா பண்ண முடியும். அதே போல நம்ம உடல் உறுப்புகள், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சரியான முறையில வேலை செய்ய முடியும். அடுத்து 2வது நம்ம பார்க்கக்கூடியதா பில்டிங் பிளாக்ஸ். இந்த பில்டிங் பிளாக்ஸ்ங்கிறது வளர்ச்சிக்கான தேவைகள். ஸோ நம்ம உடம்புக்குள்ள ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்கும் சரி, சருமம் உற்பத்தி ஆகிறதுக்கும் சரி, சருமம் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் சரி, எலும்புகள் வலுவாக இருக்க, தலைமுடியோட வளர்ச்சிக்கு சரி, உடல் உறுப்புகள் சரி, இதெல்லாமே வளர்றதுக்கும் சரி, இதெல்லாம் ஆரோக்கியமாக வாழ்நாள் முழுக்க இருக்கணும் அப்படின்னா இதற்காக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதுதான் புரதச்சத்துக்கள், புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரதச்சத்துக்கள். அடுத்து 3வது நம்ம பார்க்கக்கூடியதுன்னா கேட்டலிஸ்ட். சரி, உடம்புல இத்தனை உறுப்புகள் இருக்கு, இதெல்லாம் சரியான நேரத்துல சரியான வகையில சரியான வழியில இதெல்லாமே வேலை செய்யணும் அப்படின்னா இதற்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தேவைப்படுது. அந்த தூண்டுகோலாக இருக்கக்கூடியதான் முக்கியமாக விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் என்சைம்ஸ். ஏன்னா அந்த என்சைம்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது நம்ம உடம்புக்குள்ள நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை உண்டு பண்றதுனால ஸோ நம்ம உடல் உறுப்புகள் சரியான முறையில வேலை செய்ய முடியும். இந்த ஊட்டச்சத்துக்கள் இதுதான் நம்ம உணவு மூலமாக சர்க்கரை இருக்கலாம், புரதச்சத்துக்கள் இருக்கலாம், ஒரு விட்டமின்ஸ் இருக்கலாம், மினரல்ஸ் இருக்கலாம், கொழுப்பு சத்து இருக்கலாம். இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாகத்தான் இது போகக்கூடியது. அதனாலதான் என்ன பிரிச்சிருக்காங்க, ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது சராசரியா ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ள அது தாங்கும்னு வச்சுங்களேன். அப்ப கரெக்டா ஒரு 4 மணி நேரம் தாண்டோன்னு என்ன, நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டு ஒரு 4 மணி நேரம் ஆச்சு திரும்ப வயிறு பசிக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன இதோட இண்டிகேஷன் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இந்த ஊட்டச்சத்துக்கள் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களை திரும்ப ரீஃபில் பண்ணும். அதுதான் நம்ம திரும்ப உணவு எடுக்கும்போது அதுல இருந்து நமக்கு ஒன்ஸ் அகைன் கிடைக்கக்கூடியதான் இந்த புரதச்சத்துக்கள் இருக்கலாம், விட்டமின்ஸ் இருக்கலாம், மினரல்ஸ் இருக்கலாம், கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை இருக்கலாம், அதே போல கொழுப்பு சத்துக்கள். ஸோ இத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள் இது நம்ம அன்றாடம் கிடைச்சாலே போதும். இந்த ரூட் காஸ் இது வெறும் கிடைக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு நல்ல ஊட்டச்சத்தாக இது இருக்கும். ஆரோக்கியமான ஒரு ஊட்டச்சத்துக்கள் நம்ம எடுக்கக்கூடிய உணவுலேருந்து தான் இது நமக்கு கிடைக்கக்கூடியது. எப்ப இந்த 3 விஷயங்கள் இதுதான் நம்ம ஆரோக்கியமாக வாழ வைக்க முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோமோ, பட் இன்னைக்கு நம்ம எதை அதிகமாக நாடி இருக்கோம் அப்படின்னா மெடிசின்ஸ் நாடி இருக்கும். ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட 328 விதமான ஃபிக்ஸ்ட் டோஸ் காம்பினேஷன்ஸ், டயபெட்டிஸோ, ஹார்ட் ப்ராப்ளமோ, இல்லை கேன்சரோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபிக்ஸ்ட் டோஸ் காம்பினேஷன்ஸ். இதுல கிட்டத்தட்ட 328 விதமான ட்ரக்ஸ் இதை சேஃப்டி கிரவுண்ட்ஸ்ல பாதுகாப்பு முறைக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே தடை பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கும் நிறைய மருந்துகள் இன்னைக்கு டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றாங்க, இன்னைக்கு மார்க்கெட்ல வித்துட்டு தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் 2016 இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் படி செக்ஷன் 26A அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கல்ல கிட்டத்தட்ட 344 FDCஸ்ங்கிற இந்த மெடிசின்ஸ் எல்லாமே தடை பண்ணியிருக்காங்க. அதே போலதான் எவ்வளவு ஒரு முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருந்தால் கூட புற்றுநோய் இன்னைக்கு அதிக மக்களை தாக்கக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் இன்னைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு என்ன ஆகுது, பொதுவாகவே இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய மருத்துவம், அந்த மருத்துவத்தினால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், 2வது அந்த மருத்துவத்திற்காக நம்ம பண்ணக்கூடிய செலவுகள், இது எல்லாமே ரொம்ப அதிகமாயிட்டு வரக்கூடிய ஒரு காரணங்கள்னால இன்னைக்கு முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு நிறைய பேர் எடுக்கிறது
இல்ல. ஸோ ஒரு மெடிக்கல் ஷாப் போறோம், ஒரு உடம்பு சின்ன பிரச்சனை இருக்கு, டாக்டர்கிட்ட போறோம். ஸோ டாக்டர் ஒரு 5 நாளைக்கு மெடிசன்ஸ் எழுதி கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? மிஞ்சி போனா 1 நாள் 2 நாள் தான் மெடிசன்ஸ் நம்ம வாங்குறோம். அப்ப இந்த 1 நாள் 2 நாளுக்குள்ள அதுக்கான ஒரு ரிசல்ட் உடம்புல தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த 2 நாளோட ஸ்டாப் பண்ணிடுவோம். திரும்ப ஃபர்தரா மெடிசன்ஸ் நம்ம வாங்குறது இல்ல. அந்த 1 நாள் 2 நாளுக்குள்ள எந்த ஒரு ரிசல்ட்டுமே நமக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்றோம்? இந்த டாக்டர் சரியில்லை, இவருக்கு வந்து மருந்துகள் சரியா எழுத தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்ஸை மாத்த ஆரம்பிக்கிறோம். என்ன ஆகுது? ஒண்ணு, இந்த மெடிசின்ஸ்னாலையும் சரி, மெடிசின்ஸோட பக்க விளைவுகள் எதுவும் இன்னைக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருத்துவ வசதிகள் இன்னைக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 நோயாளிக்கு ஒரு டாக்டர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. 100 நோயாளிக்கு ஒரு டாக்டர் அப்படின்னா அந்த டாக்டர் யாருக்கு முதல்ல இன்னைக்கு வைத்தியம் பண்ணுவார்? நிச்சயமாக இன்னைக்கு பணம் செலவு பண்ண யார் தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு மருத்துவம். சராசரியா ஒரு சாமானியமான மக்களுக்காக இன்னைக்கு மருத்துவம் இல்ல அப்படிங்கறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துலதான் இந்த சப்ளிமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரெண்டு கேள்விகள் தான் முக்கியம். யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற இந்த கேள்வி. 2வது, எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும்? ஸோ இது ஒரு முழு நீள ட்ரைனிங்கா நான் யூஸ்வலா வந்து கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் போகும். பட் அதுல ஒரு பார்ட்டா தான் இன்னைக்கு இம்யூனிட்டி பூஸ்ட், நோய் எதிர்ப்பு சக்திக்கான ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 2 கேள்விக்கான பதில் நம்ம கிடைச்சிச்சுன்னா நம்ம முதல்ல ஏன் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாதான் மற்றவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் ஏன் எடுக்கணும்னு நம்மளால புரிய வைக்க முடியும். ஏன்னா நீங்க பொதுவாகவே சப்ளிமெண்ட்ஸ் எடுங்க உடம்புக்கு நல்லது அப்படின்னா முதல்ல மக்கள் நிறைய கேள்விகள் தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை, நான் நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கேன். ஸோ நான் ஆரோக்கியமா இருக்கும்போது எனக்கு எதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. 2வது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோமா, எத்தனை நாள் எனக்கு நோய் குணமாகும்? இதுதான் முதல் கேள்வி வரும். அடுத்தது, எனக்கு சரியாயிடுச்சு, நான் திரும்ப எதுக்கு நான் சப்ளிமெண்ட்ஸ் நான் கண்டினியூ பண்ணுவேன், இதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன கேட்பாங்க, இதை நான் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாம எப்படி நான் சாப்பிட முடியும்? எந்த அடிப்படையில, என்ன மாதிரியான ஒரு சேஃப்டி வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு? ஸோ எப்படி நீங்க சொல்றதை வச்சு நான் இதை சாப்பிட முடியும்? இல்ல நீங்க யாரு டாக்டரா இதெல்லாம் நான் எடுக்கலாம் அப்படின்னு கைட்லைன்ஸ் நீங்க கொடுக்கறதுக்கு, எனக்கு அறிவுரை கொடுக்கறதுக்கு நீங்க முதல்ல ஒரு மருத்துவரா? இல்ல எத்தனை ப்ராடக்ட்ஸ் நீங்க முதல்ல சாப்பிடுறீங்க? அப்ப இத்தனை விதமான கேள்விகள் இன்னைக்கு நிறைய மக்கள் இந்த இந்த கேள்விகள் கேட்கறதுனால நம்மளால இன்னைக்கு சப்ளிமெண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அவங்க எடுக்க வைக்கிறது இன்னைக்கு நம்ம முடியறது இல்ல. சோ நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு. இது இந்தியாவில மட்டுமில்ல, உலகத்துல எல்லா நாடுகளுமே ஊட்டச்சத்தோட பற்றாக்குறைகள் ரொம்ப அதிகமாக இன்னைக்கு காணப்படுது. அப்ப இந்த ஊட்டச்சத்துக்கள், அதாவது இந்த சர்க்கரை இருக்கலாம், கொழுப்பு இருக்கலாம், புரதச்சத்துக்கள் இருக்கலாம், ஆர் விட்டமின்ஸ் இருக்கலாம், மினரல்ஸ் இருக்கலாம், இந்த தாது பொருட்கள். அப்ப இதோட குறைபாடுகள் இது இருந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? உடல் எடை குறைய ஆரம்பிக்கலாம். ஸோ உடம்புல எனர்ஜி, இந்த பவர் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். மசில்ஸ் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ராக்சர்ஸ் அடிக்கடி ஏற்பட ஆரம்பிக்கலாம். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். தொற்றுக்கள், வியாதிகள் தொடர்ந்து நிறைய வியாதிகள் நம்ம உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்கலாம். மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். நம்மளுடைய மொபிலிட்டி, மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸோ நம்ம இயல்பான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியாம போகலாம். ஸோ எப்போதுமே ஒரு சோர்வான ஒரு மனநிலை, இது எல்லாமே ஏற்படலாம். இது முக்கியமாக ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால. பொது 60 வயசுக்கு மேலதான் நிறைய நோய்கள் வந்துட்டு இருக்கு. சர்க்கரை நோய் இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கலாம், புற்றுநோய் இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம், ரத்த சோகை, அனிமியா போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம், மெமரி லாஸ், அல்சீமர்ஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கலாம், கண் பார்வை கோளாறுகள் இருக்கலாம், உடல் பருமன் ஏற்படலாம். இந்த மாதிரி பெரும்பாலான நோய்கள் இதெல்லாம் பொதுவா 60 வயசுக்கு மேல வந்துட்டு இருக்கு. 60 வயசுல இந்த நோய்கள் வரதுனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 60ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ். பெரும்பாலும் நம்ம கடமைகள்லாம் முடிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு மேல மீதி இருக்கக்கூடிய காலங்கள் இன்னும் ஒரு 15 வருஷமோ 20 வருஷமோ, அப்போ இந்த நோய்களோட நம்மளால வாழ்ந்துட முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 60 வயசுல வர வேண்டிய நோய்கள் எல்லாமே இன்னைக்கு 40 வயசுல வர ஆரம்பிக்குது. சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், புற்றுநோய், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களோ இல்ல கண் பார்வை கோளாறுகளோ, இதெல்லாம் இன்னைக்கு 40 வயசுல ஆரம்பிச்சிச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 30 வருஷமோ 40 வருஷமோ நம்மளால நிச்சயமாக இயல்பான ஒரு வாழ்க்கைய வாழ முடியாத கண்டிஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்ப இத்தனை விதமான நோய்கள் இருந்தாலும் நான் குறிப்பிட்டு ஒரு 4 நோய்கள் மட்டும் நான் எடுத்துட்டு இருக்கேன். காரணம், இந்த 4 நோய்கள் தான் இன்னைக்கு அதிகமாக மக்களை பாதிக்கிறதுக்கான ஒரு காரணம். எதனால இந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும்?
புகையிலை பழக்கம் இருக்கிறவங்களுக்காக, ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்றவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால, பிளட் பிரஷர் இது அதிகமாக இருக்கிறதுனால, ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால, பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டினா டெய்லி ஏதோ ஒரு உடற்பயிற்சி கூட இல்லாம ஒரு சோர்வான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும், ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம், ஆர் உடல் பருமன். இந்த நோய்கள் இத்தனை விதமான காரணங்கள்னால ஏற்படக்கூடியது. ஒன்று சர்க்கரை நோய், இரண்டாவது இதயம் சம்பந்தப்பட்ட நோய், மூன்றாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நிமோனியா, டிபி இந்த மாதிரியான நோய்கள், நான்காவதா புற்றுநோய். ஸோ இந்த 4 விதமான நோய்கள் இன்னைக்கு இதுதான் அதிகமாக மக்களை பாதிக்கக்கூடிய நோய்கள். ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த நோய் இருக்கிறவங்க பொதுவாக டாக்டர்ஸ்ட போறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் மெடிசன்ஸ் எடுத்துதான் என்ன பண்ணிருக்கு, உண்மையிலே இந்த நோயை குணப்படுத்திருக்கு. ஆனா இது நடக்கிறது இல்லை. காரணம், உடல் ஆரோக்கியமாக இருந்தா தான் உடம்புல எந்த விதமான நோய்களோ பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலுமே அது உடலால அது தீர்வு கொடுக்க முடியும். அப்ப இந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நோய்களுக்கான தீர்வும் நம்ம உடம்புனால கொடுக்க முடியறது இல்லை. அதனால நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கட்டத்துக்குள்ள நம்ம இருக்கும். முதல் கட்டம் அப்படிங்கிறது ஹெல்த், ஆரோக்கியம். ஸோ இந்த ஹெல்த் அப்படிங்கிறது இன்னைக்கு மேக்ஸிமம் பண்ணா 30-35 வயசு வரைக்கும் தான் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும். அந்த 35 வயசை தாண்டிட்டோம்னா 2 ஸ்டேஜ் தான் நம்ம லைஃப் இருக்கு. ஒன்னு ப்ரீ இல்னஸ். ப்ரீ இல்னஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ் நோய் வருவதற்கு முன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அப்ப இந்த ப்ரீ இல்னஸ் இந்த ஸ்டேஜ்ல எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா இல்லை. எல்லார் உடம்புலையுமே கிட்டத்தட்ட ஏதோ ஒரு விதமான ஒரு நோய் வளர்ந்துட்டு வருது அப்படின்னு அர்த்தம். இதுதான் ப்ரீ இல்னஸ். எத்தனை மக்கள் இதுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 90% மக்கள் இந்த ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க. அதாவது நான் நல்லா இருக்கேன், உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை, ஆரோக்கியமா தான் இருக்கேன்னு சொல்ற எல்லாருமே இந்த ப்ரீ இல்னஸ்குள்ள இருக்காங்க. ஒரு 10% மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நோய் வந்த பிறகு அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்காங்க. அதான் டிசீஸ் பீரியட் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு ப்ரீ இல்னஸ்ல இருக்கிறவங்க நோய்க்குள்ள போகாம, டிசீஸ் பீரியடுக்குள்ள போகாம தடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக என்ன வேணும், ப்ரிவென்ஷன் வேணும். அந்த ப்ரிவென்ஷன் இருக்குன்னா தான் நமக்கு என்ன தேவைன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும். ஸோ ப்ரீ இல்னஸ்ல இருந்தாலும் ஆரோக்கியமா மாறணும், நோய்க்குள்ள இருக்கிறவங்களும் ஆரோக்கியமாக மாறணும். காரணம், நோய் வரத்துக்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்னு என்ன சொல்றோம், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமுதாய ரீதியாக, சுற்றுப்புற சூழல் ரீதியாக. ஸோ இந்த மாதிரி 4 விதமான கட்டங்கள் இதுதான் அதிகமாக நம்ம உடம்புக்குள்ள நோயை ஏற்படுத்துறதுக்கான விஷயங்கள். சர்க்கரை நோய் இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கலாம், புற்றுநோய் இருக்கலாம். இந்த நோய்கள் இன்னைக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு மன அழுத்தம் ஆர் இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இது முக்கியமான ஒரு காரணம். 2வது டாக்ஸின்ஸ், நச்சு பொருள்கள். இந்த நச்சு பொருள்கள் எதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள அளவுக்கு மீறி போகுதோ இது எல்லாமே நச்சு பொருள்களாக மாறுது. இந்த நச்சு பொருள்கள் இதையும் 2 விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று இயற்கையிலிருந்து மாறக்கூடிய நச்சு பொருள்கள், 2வது நம்ம உடம்புக்குள்ளேயே உற்பத்தி ஆகக்கூடிய நச்சு பொருள்கள். ஸோ இயற்கையாக மாறக்கூடிய விஷயம் நம்ம ஆரோக்கியமாக வாழறதுக்கே 3 விஷயம் தான் தேவை. காற்று, தண்ணீர், உணவு. இந்த 3 இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு காற்று எப்படி இருக்கு, தண்ணீர் எப்படி இருக்கு, உணவு எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே இன்னைக்கு நல்லாவே தெரியும். இதை தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனை விதமான பழக்க வழக்கங்கள் பிளஸ் மெடிசன்ஸ் இது எல்லாமே இயற்கை மாறின ஒரு காரணத்தினால நம்ம உடம்புக்குள்ள நோய் வருவதற்கான முக்கியமான ஒரு காரணங்கள். இதை தவிர நாம ஏற்படுத்திக்கிட்ட சில காரணங்கள் இதுவும் இருக்கு. அதுல முக்கியமாக ஒண்ணு ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை. சரியான நேரத்துக்கு நம்ம சாப்பிடுறது இல்லை, சரியான ஊட்டச்சத்துக்கள் நம்ம சாப்பிடுறது கிடையாது. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு காரணம். என்ன, நம்ம உடம்புல இந்த பற்றாக்குறையினால நோய் வளர்வதற்கான ஒரு ரீசன். 2வது உடல் பருமன். நம்மளுடைய உயரத்திற்கு தகுந்தாற் போல ஒரு உடல் எடை இருக்கும். அப்ப இந்த உடல் எடை இல்லைன்னா இதனாலையுமே நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம். அடுத்ததா உறக்கம். ஸோ ஒரு நாளைக்கு சராசரியா 7-9 மணி நேரம் நம்மளுடைய உறக்கம் இருக்கணும். அதுவும் ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது இருக்கு. பட் நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த தூக்கம் சரியான நேரத்துல வருதில்லை. எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் பீரியட்ல வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்கிறோமா, நல்லா நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு மன அழுத்தம் நம்ம பாதிக்கிறதுனால என்ன ஆகுது, நம்மளால நிம்மதியா கூட தூங்க முடியறது இல்லை. அதே போல உடற்பயிற்சி, ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி நம்ம வீடுகளுக்குள்ளேயே என்னென்ன முடியுமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்றதுனாலுமே நம்ம நோய் வராமல் பாதுகாக்க முடியும். பட்
இன்னைக்கு நம்ம பார்க்கறதுல இந்த சூழ்நிலையிலும் சரி, இல்ல இந்த சூழ்நிலையிலும் சரி, இதுதான் இன்னைக்கு முக்கியமாக நோய் வருவதற்கான காரணங்கள். அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நம்ம 2 கட்டத்துக்குள்ளதான் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. ஒண்ணு நோய் வருவதற்கு முன் அப்படிங்கிற கட்டம், இன்னொன்னு நோய் வந்த பின் அப்படிங்கிற ஒரு கட்டம். சரி, இன்னைக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் இல்ல பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா நம்ம முதல்ல டாக்டர் கிட்ட தான் இன்னைக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ டாக்டர் போறோம், மெடிசின்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அந்த மெடிசின்ஸ் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சு தொடர்ந்து மெடிசின்ஸ் வாழ்நாள் முழுக்க மெடிசின்ஸோட தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அந்த மெடிசின்ஸ் எடுக்கிறதுனால எத்தனை விதமான பக்க விளைவுகள் ஏற்படுது. ஸோ தொடர்ந்து இந்த பக்க விளைவுகள் இருக்கிறதுனாலுமே கூட இறப்பு அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, எத்தனை விதமான மெடிசின்ஸ் நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம உடல் அந்த மருந்தோட தேவைகளுக்கு மாற ஆரம்பிக்குது. அதனாலதான் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்றாங்க, உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 2,25,000 பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. எதனாலனா ஹாஸ்பிட்டல் போறதுனால இறந்து போயிட்டு இருக்காங்க. தவறான மருத்துவம், தவறான சிகிச்சைகள், தவறான மெடிசின்ஸ்னால, இந்த மாதிரி தவறான காரணங்கள்னால இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுனால இன்னைக்கு இறந்து போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில நமக்கு தீர்வு கிடைச்சா போறோம் அப்படிங்கறதுனால மக்கள் ஒரு குறிப்பிட்ட மருத்துவ முறையில நிக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் இங்கிலீஷ் மெடிசன் எடுப்பாங்க, இங்கிலீஷ் மெடிசன்ஸ்ல ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னா ஆயுர்வேதா போவாங்க, ஆயுர்வேதா இல்லைன்னா சித்தாக்கு போவாங்க, சித்தா இல்லைன்னா ஹோமியோபதி போவாங்க. அப்ப என்ன ஆகுது, பல விதமான மருத்துவ முறைகள் அடுத்து மாற 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 இதுவும் நம்ம உடம்புக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அதே போல நேரத்திற்கு சரியான மெடிசின்ஸ் நம்ம எடுக்காத ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டோட செலவுகள் அதிகமாக போகிறதுனாலுமே இன்னைக்கு சரியான ஒரு மருத்துவ முறைகளை நம்ம பின்பற்றுறது கிடையாது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ், நோய் வந்த பிறகு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால 2 விஷயம் காணாம போகுது. ஒண்ணு, உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி காணாம போகும். 2வது, நம்ம கையில இருக்கக்கூடிய பணமும் காணாம போகும். அப்போ ஒரு நோய் வந்துருச்சுன்னா அடிப்படையாக பாதிக்கக்கூடியது நம்மளுடைய பொருளாதாரம். சரி, ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு, யாருக்கு எப்போ எந்த வயசுல எப்படி எந்த மாதிரியான நோய் வரும் அப்படிங்கிறது நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியாது. ஆனா நோய் நம்ம உடம்புக்குள்ள வரத்துக்கான ஒரு காலகட்டம் ஏற்படுது. அதுதான் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனா உடல் நமக்கு சின்ன சின்ன அறிகுறிகளாக காமிச்சிட்டு இருக்கு. அடிக்கடி ஒரு மாதிரி மயக்கம் இருக்கும், உடல் சோர்வு அதிகமாக இருக்கலாம், பசியே இருக்காது, உடம்புல அங்கங்க கட்டிகள் வர ஆரம்பிக்கலாம், உடல் எடை குறைய ஆரம்பிக்கலாம், தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த மாதிரி இந்த பாதிப்புகள் இதெல்லாமே என்ன சொல்றோம், முதல் கட்ட அறிகுறிகள். இந்த முதல் கட்ட அறிகுறிகள் வரும்போது இதற்கான ஒரு தீர்வு நம்ம கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. அப்ப இந்த தீர்வு கொடுக்காம விட்டோம்னா என்ன ஆகும், அடுத்து கணையம் டேமேஜ் ஆகலாம், கிட்னி டேமேஜ் ஆகலாம், கல்லீரல் டேமேஜ் ஆகலாம், இதயம் டேமேஜ் ஆகலாம், மூளை டேமேஜ் ஆகலாம், மூட்டுக்கள்ல பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்ப உடம்புக்குள்ள ஒரு உறுப்புகளுக்குள்ள ஏதோ ஒரு விதமான பாதிப்புகள், பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது 2வது கட்டம். இந்த 2வது கட்டத்திலுமே ஒரு சரியான தீர்வு நம்ம உடம்புக்குள்ள கொடுத்துட்டோம்னா மேற்கொண்டு வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். சோ இந்த 2 தீர்வுகள் இதையும் நம்ம கொடுக்காம விட்டோம்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கட்டம் அப்படிங்கிறதா பேராலிசிஸ். அதாவது பேராலிசிஸ்னா வெறும் கை கால் மட்டும் செயலிழக்கிறது, அது மட்டும் பேராலிசிஸ் கிடையாது. எப்ப நம்ம வேலையை நம்மளால செஞ்சுக்க முடியாம மற்றவங்களோட உதவியை நம்ம நாடி இருக்குமோ அதுவே உண்மையான ஒரு பேராலிசிஸ். சோ இந்த கட்டங்கள் இது தொடரும் போது என்ன ஆகுது, மரணம். ஸோ பலவிதமான அவஸ்தைகளோட, பாதிப்புகளோட, பணம் செலவுனால, ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப் ஏதோ பிரச்சனை வந்தது டக்குன்னு போயிட்டோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா தொடர்ந்து பல வருஷங்கள் இந்த பாதிப்புலேருந்து படுத்த படுக்கையா இருந்து நம்ம இறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப மோசமான ஒரு தருணம். அப்போ ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இல்ல நோய் வந்த பின்னாடி இருந்தாலும் சரி, அடிப்படையாக பாதிக்கக்கூடிய நம்மளோட பொருளாதாரம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 40 வயசுல இருக்கக்கூடிய நபர், அவர் வேலைக்கு போனாதான் இன்னைக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அப்படி இருக்கக்கூடிய நபர் காலையில வேலைக்கு போறாரு, ஈவினிங் கொண்டு போய் ஐசியூல அட்மிட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு வச்சுங்களேன். ஸோ ஐசியூல இருந்து திரும்ப குணமாகி வீட்டுக்கு வரணும் அப்படின்னா இன்னைக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணாம வர முடியாது. அப்ப கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்ச சம்பாத்தியம் இது எல்லாம் ஒரு நொடியில காணாம போயிடும். சேமிப்பு இருந்தா சேமிப்புல இருந்து செலவு பண்ணலாம், இல்லைன்னா கடன் வாங்கியாச்சும் செலவு பண்ணலாம். சரி, இது 2த்தையுமே தாண்டிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும், எப்படியோ ஒரு வகையில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தான் ஆகணும். அப்போ ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாதிப்பு அப்படிங்கிறது
ஒரு குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் சோசியல் டிஸ்டன்சிங். ஏன் இந்த சோசியல் டிஸ்டன்சிங் அதிகமாக சொல்றாங்க? பிகாஸ் ஒரு நபருக்கு அந்த கொரோனாவோட தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனால அந்த குடும்பத்தையும் பாதிக்கலாம். சோ அவர் எங்கெல்லாம் போறவரோ அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களையும் இது பாதிக்க ஆரம்பிக்கலாம். அப்ப இந்த நோய் வரதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, நோய் வந்த பின்னாடி இருந்தாலும் சரி, நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம உடல் ஆரோக்கியமாக மாறத்துக்கு நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை. அதுதான் செல்ஃப் கேர். நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு எப்பெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னா ஒரு ஒரு நாளும் இந்த பாதுகாப்பு நமக்கு தேவை. அதே போல வாழ்நாள் முழுக்க இந்த பாதுகாப்பு நமக்கு அவசியம் தேவை. சரி, நான் நல்லா இருக்க, உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த பாதுகாப்பின் மூலமாக அவங்களுக்கு 2 விஷயம் மட்டும்தான் ஒண்ணு கிடைக்கணும். அதாவது ஒண்ணு, நோய் எதிர்ப்பு சக்தி இது அதிகமாகணும். 2வது, உடம்புல இருக்கக்கூடிய ஒரு தடுமாற்றம் அப்படின்னு சொல்லலாம், இம்பேலன்ஸ். இந்த இம்பேலன்ஸ் நம்ம உடம்புனால திரும்ப பேலன்ஸ் பண்ண முடியணும். இது 2மே இன்னைக்கு நமக்கு கிடைச்சிச்சுன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சரி, யோசிச்சு பாருங்க. இந்த கிரானிக் டிசீஸ், அதாவது வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய நோய்கள், ஒரு சர்க்கரை நோயை எடுத்துங்க. இந்த சர்க்கரை நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, அந்த மெடிசன்ஸ் போடுறவங்க என்னைக்காவது சர்க்கரை நோய் குணமாயிருச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா? இல்ல இனிமே நீங்க மெடிசன்ஸ் எடுக்க வேணாம் அப்படின்னு இன்னைக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களா? இது 2மே நடக்கிறதுல காரணம் என்ன அப்படின்னா, எந்த மாடர்ன் மெடிசன்ஸுக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த முடியாது. 2வது, உடம்புல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸை ரீபேலன்ஸும் பண்ண முடியாது. அப்ப இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இருந்தாலும் சரி, இதுல இருந்து விடுபட்டு ப்ரீ இல்னஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல டிசீஸ்குள்ள இருந்தாலும் சரி, இதுல இருந்து விடுபட்டு திரும்ப நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இன்னைக்கு மாறணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு, அதுதான் செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி. செல்லுலார் நரிஷ்மெண்ட் டைம், நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 63 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்ல, கிட்டத்தட்ட 63 லட்சம் கோடி அணுக்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இந்த அணுக்களை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய விஷயங்கள், இது நம்ம உடம்புக்குள்ள கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். இதுக்கு பேர் தான் செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம உடல் உருவாகிறதே இப்படிதான். ஒரு சிங்கிள் செல் அப்படின்னு சொல்றோம். ஒரே ஒரு அணுவானது இது கோடிக்கணக்கான அணுக்களா மாறும்போது இந்த திசுக்கள், டிஷ்யூஸா மாறும். இந்த டிஷ்யூஸ் இதெல்லாமே ஒன்னா சேர்ந்து உடம்புக்குள்ள ஒரு உறுப்புகளாக மாறுது. இந்த உறுப்புகள் எல்லாமே செயல்பட ஒரு சிஸ்டம் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்துதான் முழு மனித உடல். அப்போ இந்த உடல் இது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இந்த செல்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். செல்கள் பழுதடைய ஆரம்பிச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் வளர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். செல்கள் இறந்து போச்சுன்னா உடம்புக்குள்ள நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த செல்கள் இது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த 4 தூண்களால மட்டும்தான் முடியும். இந்த 4 தூண்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். முதல் தூண் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியதான் இம்யூனிட்டி பூஸ்ட், நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இதை அதிகமாக்குறதன் மூலமாக வருமுன் காப்போம். பிரச்சனைகள், உடம்புக்குள்ள பிரச்சனைகளை வராம தடுக்கக்கூடிய சக்திகள் முதல்ல நம்ம உடம்புக்குள்ள கொடுக்கணும். 2வது, நச்சுத்தன்மை நீக்கம். ஏன்னா காற்று, தண்ணீர், உணவு எல்லாத்துலேருந்தும் தொடர்ந்து நம்ம உடம்புக்குள்ள நச்சு பொருட்கள் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த நச்சு பொருட்கள் அன்றாடம் உடம்பு விட்டு வெளியில போகணும். அடுத்து 3வது தூண் தான் என்ன சொல்றோம், நார்மலைசேஷன், சமச்சீர் நிலை அப்படிங்கிற இந்த தூண். அடுத்து 4வது நம்ம பார்க்கக்கூடியதான் ஊட்டச்சத்துக்கள், சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற இந்த தூண். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், உடம்புல இருந்து நச்சு பொருள்கள் வெளியில போகணும். 3வது, உடல் எப்போதுமே ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் ஆகணும். இந்த 3 தூண்களுமே சரியாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இது ஒண்ணு நம்ம உணவுல இருந்து கிடைக்கணும். ஆனா உணவுல இன்னைக்கு பற்றாக்குறைகள் அதிகமாக இருக்குதோ, இது நம்ம உடம்புக்குள்ள கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த ஊட்டச்சத்துக்கள், சப்ளிமெண்ட்ஸ் ஆர் சப்ளிமெண்டேஷன். இதன் மூலமாக மட்டும்தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக மாற முடியும். இந்த 4 தூண்கள் இது எப்பெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னா ஒரு நாளும் நம்ம உடம்புக்குள்ள இந்த தூண்கள் அவசியம். அதே போல வாழ்நாள் முழுக்க இந்த 4 தூண்களும் அவசியம். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா முதல்ல நாம ஏன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு இருப்போம். மற்றவங்க ஏன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நம்மளால தெளிவாக புரிய வைக்க முடியும்.
ஸோ எப்போ ஒரு நாளும் இது தேவை, வாழ்நாள் முழுக்க இந்த சப்ளிமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கறத நம்ம உணர்ந்துட்டோமோ, அப்போ இந்த 4 தூண்களுக்குள்ளதான் நம்முடைய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இத்தனை பொருட்களும் இருக்கு. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் யார் முதல்ல எடுக்கணும் அப்படின்னா, நான் இன்னைக்கு நல்லா இருக்க, உடம்புல பிரச்சனை இல்லை, நோய் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே இந்த 60-90% மக்கள், இந்த 90% மக்கள் இவங்க முதல்ல எடுக்க வேண்டியதுதான் இந்த சப்ளிமெண்டேஷன். சரி, இந்த ஒரு 10% மக்கள் ஏதோ ஒரு பாதிப்பு உடம்புக்குள்ள இருக்கு, சர்க்கரை நோய் இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம், லிவர் ப்ராப்ளம் இருக்கலாம். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனைகளோ பாதிப்புகளோ உடம்புக்குள்ள வந்த பிறகு அவங்க முதல்ல ஆரம்பிக்க வேண்டியதான் இந்த ஆயுசாந்தே அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆயுசாந்தே ப்ராடக்ட்ஸ் இதை மட்டும் எடுத்தா பத்தாது, இது கூட சேர்ந்து சப்ளிமெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸும் கன்சியூம் பண்ணும். ஸோ ஹெல்த் கேர்ல மட்டுமே இன்னைக்கு எத்தனை விதமான ப்ராடக்ட் கேட்டகரிஸ் இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலையும் சரி, இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த பொருட்களை பயன்படுத்தி அவங்க உடல் ஆரோக்கியமாக மாறின ஒரு காரணத்தினாலுமே சரி, இன்னைக்கு அதிக முக்கியத்துவம் இந்த பொருட்களுக்கு, ஹெல்த் கேர் அப்படிங்கிற இந்த கேட்டகரி, இந்த பொருட்களுக்கு இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரே ஒரு ஆண்டுக்குள்ள 63வது இடத்துல இருந்து 30வது இடத்துல நம்ம இன்னைக்கு முன்னேறி வந்திருக்கோம். அதாவது குளோபல் டைரக்ட் செல்லிங், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனிகள்ல இடம்பெற்றிருக்கிற ஒரே இந்திய நிறுவனம் அது வெஸ்டீஜ். ரெண்டாவது 63வது பொசிஷன்ல இருந்து இன்னைக்கு 30வது பொசிஷன்ல முன்னேறி இருக்கும். பிகாஸ் அது முக்கியமான காரணம் நம்மளுடைய பொருட்கள், அந்த பொருட்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ். அதனாலதான் இன்னைக்கு 2 கோடிக்கும் அதிகமாக இன்னைக்கு மக்கள் வெஸ்டீஜ்ல இணையறதுக்கான முக்கியமான ஒரு காரணம். ஸோ இத்தனை விதமான ஒரு அங்கீகாரங்கள், இந்த பொருட்களோட தயாரிப்பிலிருந்து எத்தனையோ விஷயங்களுக்காக நமக்கு சில அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கு. அதுல முக்கியமாக நியூட்ராசெட்டிக்கல், அதாவது இந்தியாவில் பெஸ்ட் நியூட்ராசெட்டிக்கல் கம்பெனி 2017-18 இந்த 2 வருடங்களுக்கான தொடர்ந்து நம்ம இந்த விருதினை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு 2 கேள்விக்கான பதில்கள் நான் கொடுக்குறேன். டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணாம இந்த ப்ராடக்ட் நான் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன பதில் நம்ம கொடுக்கணும்? ரெண்டாவது, ஏற்கனவே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், அந்த மெடிசின்ஸை நிறுத்திட்டு சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்தா போருமா? ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நியூட்ராசெட்டிகல்னா என்ன? நியூட்ராசெட்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்ன? நம்ம உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய விஷயம். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கோடிக்கணக்கான அணுக்கள், அந்த அணுக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், இதை முழுமையாக கொடுக்கக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே நியூட்ராசெட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி. இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, அதுதான் பார்மசூட்டிக்கல். ஒரு பார்மசூட்டிகல்ஸ் அப்படிங்கன்னா முழுக்க முழுக்க இது எல்லாமே மருந்துகள். ஸோ இந்த மருந்துகள் எல்லாமே என்ன சொல்றோம்? சைட் ஸ்பெசிபிக். ஸோ எந்த செல்லுல வேலை செய்யணும் அப்படிங்கிறது அந்த கெமிக்கல்ஸ், அதை அந்த மெடிசின்ஸ்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. வேற நியூட்ராசெட்டிக்கல் எடுத்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கோடிக்கணக்கான அணுக்களுக்குள்ளே போய் வேலை செய்யும். பட் வேற மெடிசின்ஸ் ஆர் பார்மசூட்டிக்கல் அப்படிங்கிறது சைட் ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்ட அணுக்கள்ல மட்டும்தான் போய் வேலை செய்யும். சரி, இப்ப யார் எந்த விஷயத்தை படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்மசூட்டிக்கல்ஸ் இது யார் படிக்கிறாங்க? டாக்டர்ஸ் படிக்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் இதில் அனாட்டமி பத்தி படிப்பாங்க, பிசியாலஜி பத்தி படிப்பாங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம், அந்த பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான ட்ரக்ஸ் வந்து கொடுக்கணும், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இதுதான் டாக்டர்ஸ் அவங்களோட எஜுகேஷன்ல முழுக்க முழுக்க படிக்கிறாங்க. பட் எந்த டாக்டருமே நியூட்ராசெட்டிகல்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் அவங்க படிக்கிறது கிடையாது. மேபி அவங்க விருப்பப்பட்டு படிச்சிருக்கலாமே தவிர, பட் அவங்களோட கெரியர்ல நியூட்ராசெட்டிகல்ஸ் சப்ஜெக்ட் கிடையாது. ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல நியூட்ராசெட்டிகல் சப்ஜெக்ட் கிடையாது. ரைட். நியூட்ராசெட்டிகல்ஸ் இதை யார் படிக்கிறாங்க? நம்ம தான் படிக்கிறோம். சப்ளிமெண்ட்ஸ், ஊட்டச்சத்துக்கள், இது ஊட்டச்சத்துக்கள் ஏன் நமக்கு தேவை, ஏன் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், இதுதான் நியூட்ராசெட்டிகல்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட். ரைட். இப்போ ஒரு பார்மசூட்டிக்கல் படிச்ச டாக்டர் நியூட்ராசெட்டிகல்ஸ் பத்தி படிக்கிறது இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, அந்த டாக்டர் கிட்ட நம்ம சப்ளிமெண்ட்ஸை சாப்பிடலாமா வேணாமான்னு கேட்கறது தேவையே இல்லை. அதே போலதான் நம்ம எப்போ நியூட்ராசெட்டிகல்ஸ் பத்தி மட்டும் தான் நம்ம படிக்கிறோமோ, நம்ம ஒரு ஹெல்த் கன்சல்டன்டா இருக்கிறது அவசியமே தவிர நம்ம டாக்டராக மாற முயற்சிக்க கூடாது. அப்போ ஏற்கனவே டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசின்ஸை ஸ்டாப் பண்ணுங்க, சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் எடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ண கூடாது. என்ன ட்ரீட்மெண்ட்ல என்ன மெடிசின்ஸ் அவங்க எடுத்துட்டு இருக்காங்களோ அது கூட சேர்ந்துதான்
ஊட்டச்சத்துக்கள், இந்த ப்ராடக்ட்ஸ், நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் இதையும் சேர்ந்து தான் அவங்க எடுக்கணும். அப்ப சில பேர் கேட்கலாம், மெடிசன்ஸும் எடுக்கணும், சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கணும், அப்ப என்னால என்ன விதமான பெனிஃபிட் கிடைக்கும், எனக்கு பணம் தானே செலவாகுது அப்படின்னு சொல்லி. நியூட்ராசூட்டிகல்ஸ் தொடர்ந்து எடுக்க 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 இந்த சப்ளிமெண்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மெடிசன்ஸோட தேவையை குறைக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதுனால எப்ப நம்ம உடல் உறுப்புகள் சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அப்ப மெடிசன்ஸோட தேவை குறைய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல மெடிசன்ஸ் வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம உடல் முன்னேற ஆரம்பிக்கும். பட் அகைன் அந்த டெசிஷனும் டாக்டர்ஸ் தான் எடுக்கும். ஸோ இந்த 2 கேள்விக்கான தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே போலதான் இந்தியாவில் பெஸ்ட் ஹெல்த் கேர் அண்ட் பர்சனல் கேர் வெஸ்டீஜ் அப்படிங்கிற இந்த விருது, இதுவும் இன்டர்நேஷனல் பிராண்ட் கன்சல்டிங் கார்பரேஷன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் இது எல்லாமே எதை சம்பந்தப்பட்டது அப்படின்னா, அந்த முதல் கேள்வி யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இனிமே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். இந்த எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியதான் ப்ரிவென்ஷன், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, இதை நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ இந்த ப்ரிவென்ஷன் இதுல 5 விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் ஒண்ணுமே ஒரு விதத்துல நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இயற்கையாகவே நம்ம உடம்புக்குள்ள சில நோய் எதிர்ப்பு சக்திக்கான விஷயங்கள் இருக்கு. அதான் 3 விதமான டிஃபென்ஸ், அதாவது ஒரு நோயை எதிர்த்து போராடுறதுக்கான விஷயங்கள் நேச்சுரலாகவே நம்ம பாடியில இருக்கு. ஸோ ஒன்று நம்ம பார்க்கக்கூடியது என்ன, நான் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் ஸ்பெசிபிக் அப்படிங்கிறது என்ன, முதல் பாதுகாப்பு நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடியது நம்முடைய ஸ்கின், சருமம். நம்ம உடம்புல லாங்கஸ்ட் லார்ஜஸ்ட் ஆர்கன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய சருமம். ஸோ இந்த சருமம் தான் முதல்ல நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய கிருமிகளோ தொற்றுகளோ எல்லாத்தையுமே முதல்ல தடுக்கக்கூடியது நம்முடைய ஸ்கின். 2வது மியூக்கஸ். பொதுவாக நம்ம உடம்புல இருந்து உருவாகக்கூடிய இந்த சளி, அவர் மூக்குல இருந்து சில சமயம் இந்த தண்ணி மாதிரி வருது நம்ம பாக்குறோம் இல்லையா, இதுதான் என்ன சொல்றோம் நம்ம மியூக்கஸ். ஸோ இந்த மியூக்கஸ் இதுவும் நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருள்களை ஆர் நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை வெளியேற்றத்திற்கான டிஃபென்ஸ் மெக்கானிசம். 2வது செகண்ட் லைன் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்கள் இதை ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபேகோசைட்டோசிஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு கிருமி இருக்குன்னா அந்த கிருமியை போய் அப்படியே சூழ்ந்துடும். ஸோ இந்த கிருமி இது சூழறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கிருமிக்கு தேவைப்படக்கூடிய உணவு முதல்ல கட் ஆஃப் ஆயிடும். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல இந்த கிருமிகள் உணவு கிடைக்காம கொஞ்சம் கொஞ்சமா அது வீக்காக ஆரம்பிக்கும். அண்ட் தொடர்ந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸை நம்ம லோட் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, ஒரு ஸ்டேஜ்ல அந்த கிருமிகள் முழுமையாக இறந்துரும். இதுதான் என்ன சொல்றேன்னா ஃபேகோசைட்டோசிஸ் ஆர் ஃபேகோசைட்டிக் ஆக்டிவிட்டி. ஆர் அடுத்ததா ஏதோ ஒரு நோய் தொற்றோ ஒரு பிரச்சனை உடம்புக்குள்ள ஏற்படுதுன்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வீக்கம். ஸோ இந்த வீக்கம் என்ன பண்ணுது, இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கான விஷயங்கள். ஸோ இது ரெண்டுமே நான் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்றோம். இதை தாண்டி ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை நம்ம உடம்புக்குள்ள போகும்பொழுது அதை எதிர்த்து போராடுறதுக்காக நம்ம உடல் உருவாக்கக்கூடியதான் ஆன்டிபாடிஸ் ஆர் லிம்போசைட்ஸ் அப்படிங்கிறது. லிம்ஃப் நம்ம லிவர்ல முக்கியமாக ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை, இதுதான் லிவரோட முக்கியமான ஒரு வேலை. ஸோ அங்கே உருவாக்கக்கூடிய இந்த லிம்போசைட்ஸ் இது நம்ம உடம்புக்குள்ள அந்த சுத்திகரிப்பு, உடம்புக்குள்ள கெட்ட விஷயங்களை வெளியில கொண்டு போகிறதுக்கான ஒரு வழி. ஸோ இந்த 3 விதமான டிஃபென்ஸ் மெக்கானிசம் இது எப்போதுமே நம்ம ஆக்டிவா வச்சிருந்தாலே போதும் நம்ம உடம்புக்குள்ள நோயோ கிருமிகளோ பிரச்சனைகளோ வராமல் தடுக்க முடியும். ஸோ அதுல முதல்ல நம்ம பார்க்கக்கூடியதான் நோனி. நோனிங்கிறது நுணாக்காய், நுணாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழம். இது அற்புதமான ஒரு பழம். இதுல எத்தனை விதமான மருத்துவ குணங்கள் இதுல இருக்கு. டிராபிக்கல் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள்ல அதிகமாக இந்த பழம் விளையக்கூடிய. நோனி எடுக்கிறதுனால என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நோனி செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். ஏன்னா செரிமானம் கரெக்டா இருந்தா என்ன ஆகும், ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்கு போய் சேரும். ஸோ டைஜஷன் வீக்கா இருக்கிறவங்களுக்கு நோனி முதல்ல நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்தது நோனி இது நல்ல ஒரு வலி நிவாரணி, பெயின் கில்லர். வலி தாங்கக்கூடிய சக்தியை நோனி அதிகப்படுத்தும். இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கம், உடல் உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய வீக்கம், இந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை நோனிக்கு உண்டு. நோனி எடுக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும்.
நல்ல தூக்கம் அப்படிங்கிறதுனா முக்கியம் நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டி, அதுல அந்த சில ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இதோட ஸ்டிமுலேஷன் உற்பத்தி. ஸோ இது இம்பேலன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும், முக்கியமாக மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது நமக்கு தூக்கம் வர்றது இல்லை. இரண்டாவது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். செரட்டோனின்ங்கிற இந்த ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது இது அதிக அளவில் டிப்ரெஷன், மன அழுத்தத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடியது. ஸோ நோனி இந்த மெலட்டோனின் செரட்டோனின் இந்த ஹார்மோன்ஸை இந்த ஸ்டிமுலேஷனை பேலன்ஸ் பண்றதுனால கரெக்டா அந்த ஸ்லீப் ரிதம், கரெக்டா அந்த ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நமக்கு அந்த டீப் ஸ்லீப் இதை கொடுக்கக்கூடியது நோனி. அதே போல அந்த மன அழுத்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸையும் குறைக்கக்கூடியது நோனி. ஸோ நோனி எடுக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அதே போல ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். நம்ம உடம்புக்குள்ள நச்சு பொருட்கள் உற்பத்தி ஆகக்கூடியதை தடுக்க முடியும். அதே மாதிரி ஹீலிங் கெப்பாசிட்டி, அதாவது ஒரு பிரச்சனையோ நோயோ உடம்புக்குள்ள இருந்துச்சுன்னா அதை வேகமாக ஆற்றக்கூடிய தன்மை நோனியில இருக்கு. ஈவன் புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இதுவும் நோனியில இருக்கு. அதே போல கவுட் அப்படின்னு சொல்லுவோம். கவுட் அப்படிங்கிறதுனா முக்கியமா கட்டை விரல்ல யூரிக் ஆசிடோட லெவல் அதிகமாகும் போது கட்டை விரல்ல மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு வீக்கம். இதுவும் ஆர்த்ரைட்டிஸ்ல ஒரு விதமான வகை. ஈவன் அந்த கவுட் அந்த பிரச்சனையுமே ட்ரீட் பண்ணக்கூடிய தன்மை நோனியில இருக்கு. ஸோ நோனியை பத்தி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். அதனால்தான் கிட்டத்தட்ட ஒரு 23 விதமான பிரச்சனைகளை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக உடம்புல எனர்ஜி இல்ல, சோர்வுத்தன்மை அதிகமாக இருக்கு, செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்கு, ஒரு செக்ஷுவல் ப்ராப்ளம் லைக் எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் போன்ற பிரச்சனைகள் இருக்கு, பிபி அதிகமாக இருக்கு, வலி அதிகமாக இருக்கு, அலர்ஜி, ஆஸ்மா, நிமோனியா, டிபி, சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், ஆர்த்ரைட்டிஸ், மன அழுத்தம், ஞாபக சக்தி குறைபாடு இருக்கு, தூக்கம் சரியா வரதில்லை, மசில்ஸோட வீக்னஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 23 விதமான பிரச்சனைகள். இதுல நோனி கொடுத்து பார்த்ததுல நோனியில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான பொருட்கள், ஒன்று ஜெரோனின், இரண்டாவது டெமெந்தகால், மூன்றாவது ஸ்கோபோலட்டன். இந்த 3 பொருட்கள்னால கிட்டத்தட்ட 50% 90% வரைக்கும் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இந்த ஒரு ப்ராடக்ட்னால கொடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவர் தான் டாக்டர் நீல் சோலமன் அப்படிங்கிற இந்த சயின்டிஸ்ட். ஸோ நோனி ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சில விளக்கங்கள், ஒரு தெளிவு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3 கேப்சூல் ஒரு நாளைக்கு அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம், இதை எப்படி எடுக்கணும். அட் அ டைம் நீங்க 3 கேப்சூலாகவும் போடலாம், இல்ல 3 வேலைக்கு பிரிச்சும் நீங்க எடுக்கலாம். ஸோ நோனி பொறுத்த வரைக்கும் முக்கியமா சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் எடுக்கணும், சாப்பிட்ட பின்னாடி தான் எடுக்கணும், ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இது மெடிசன் இல்லை, இது ஊட்டச்சத்துக்கள். ஸோ சாப்பாட்டுக்கு முன்னாடியும் நீங்க எடுக்கலாம், சாப்பிட்ட பின்னாடியும் சப்ளிமெண்ட்ஸ் நீங்க எடுக்கலாம். இப்ப இந்த 4 தூண்கள் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு சப்ளிமெண்ட் மட்டும் எடுத்தா பத்தாது. அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சு 4 சப்ளிமெண்ட்ஸ் ஆச்சு நம்ம எடுக்கணும். ஸோ 4 சப்ளிமெண்ட் 3 கேப்சூல் அப்படி எடுத்தா 12 கேப்சூல் ஒரு நாளைக்கு வருது. அப்போ இது எப்படி எடுக்கும்? ஒரு ப்ராடக்ட்ல இருந்து ஒரு கேப்சூல் எடுத்து மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், நைட் ஒரு டைம் இப்படி எடுக்கலாம். இல்ல காலையில ஒரு ப்ராடக்ட், மதியம் ஒரு ப்ராடக்ட், நைட் ஒரு ப்ராடக்ட், ஆர் மிட் மார்னிங்ல ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 வேலைகள்ல ஒரு ப்ராடக்டாகவும் எடுத்துட்டு வரலாம். சப்ளிமெண்ட்ஸ் எது நம்ம எடுக்கணும், இதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு உலக நலவாழ்வு சங்கம், தட் இஸ் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து இம்சாம் போன்ற பெரிய பெரிய அமைப்புகள் இன்னைக்கு உலகத்துல முக்கியமான விஷயத்துக்காக போராடுறாங்க. எஸ்பெஷலி மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை. இந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை தீர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவுப் பொருள் அதுதான் இந்த ஸ்பைருலினா. கடல் பாசி, சமுத்திர பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பைருலினா அதை கண்டுபிடிச்சவர் டாக்டர் சார்ல்ஸ் டார்வின் அப்படிங்கிறவர். இந்த ஸ்பைருலினால 13 விதமான விட்டமின்ஸ் இருக்கு, 13 விதமான மினரல்ஸ் இருக்கு, 3 விதமான பிக்மெண்ட்ஸ், குளோரோஃபில், ஜாந்தோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட்ஸ் இருக்கு, 4 விதமான ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் இருக்கு, 8 விதமான கேரோட்டினாய்ட்ஸ் லைக் பீட்டா கரோட்டின்ஸ் மாதிரியான கேரோட்டினாய்ட்ஸ் இருக்கு, அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதச்சத்துக்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 18 வகைகள் ஸ்பைருலினால இருக்கு. ஸோ என்ன மாதிரியான அளவுகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்சிமம் இதுல ஸ்பைருலினால இருக்கக்கூடியது புரோட்டீன்ஸ், அதுவும் வெஜிடபிள் புரோட்டீன்ஸ். ஏது வெஜிடபிள் புரோட்டீன்ஸ் குறிப்பிடுறேன்னா, பிகாஸ் நம்ம உடல் எளிதாக செரிமானம் செய்யக்கூடிய புரோட்டீன்ஸ் 60 to 75% புரோட்டீன்ஸ் ஸ்பைருலினால இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15% கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது சர்க்கரை. ஸோ சர்க்கரை நம்ம கட்டாயம் தேவைங்கிறது முன்னாடியே பார்த்தோம். ஸோ ஸ்பைருலினாலேயே சர்க்கரை இருக்கு. எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல கொழுப்பு
என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா காமா லினோலிக் ஆசிட் GLA அப்படிங்கிறது. இதுவும் ஒமேகா அப்படிங்கிற அந்த நல்ல கொழுப்புல இருக்கக்கூடிய ஒரு வகை. இது 5-8% இதுல இருக்கு. தாது பொருட்கள் இது ட்ரேஸ் எலிமெண்ட்ஸாக ஸ்பைருலினால இருக்கு. அயன், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், செலினியம் இந்த முக்கியமான மினரல்ஸ் இது ஸ்பைருலினால இருக்கு. அண்ட் விட்டமின்ஸ். ஸோ விட்டமின் B1, B2, B3, B6, B12, விட்டமின் E, விட்டமின் K, விட்டமின் H எல்லா விதமான விட்டமின்ஸ் இருக்கு. ஸோ B காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது முக்கியமாக நம்ம உடலோட வளர்ச்சிக்கு தேவை. உடம்புல ஏதாவது ஒரு ரிப்பேர் இருந்ததுன்னா, டேமேஜஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு B காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் தேவை. அதுலயும் விட்டமின் B12. ஏன்னா விட்டமின் B12 இது நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். விட்டமின் E தலைமுடி வளர்ச்சிக்கு விட்டமின் E தேவை. விட்டமின் K பிளட் கிளாட் ஆகாம தேவைப்படுது. ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராம தடுக்குது விட்டமின் H ஆர் பயோட்டின் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல இருக்கக்கூடிய நேச்சுரல் பிக்மெண்ட்ஸ் 4 விதமான பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஒன்று ஃபைட்டோசைனின், குளோரோஃபில், ஜாந்தோஃபில் அண்ட் பீட்டா கரோட்டின்ஸ். ஸோ இத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள் ஸ்பைருலினால இருக்கிறதுனால, அன்றாடம் ஸ்பைருலினா இருக்கிறதுனால உணவுல இருந்து ஊட்டச்சத்துக்கள் உள்ளுக்குள்ள போகலனாலும் சரி, ஸ்பைருலினால இருந்து அந்த பெனிஃபிட்ஸ் நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய. ஃபர்ஸ்ட் திங், ஸ்பைருலினால இருக்கக்கூடிய குளோரோஃபில், இந்த குளோரோஃபில் இருக்கிறதுனால இது ரத்த அளவு, அதாவது ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவை அதிகப்படுத்தும். ஸோ ஆண்கள் பொறுத்த வரைக்கும் சராசரியாக 14-16 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் ஹீமோகுளோபினோட அளவு இருக்கும். பெண்கள் பொறுத்த வரைக்கும் 12-14 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர் ஹீமோகுளோபின் அளவு இருக்கணும். ஸோ அனிமியா, ரத்த சோகை இருக்கிறவங்க, ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க ஸ்பைருலினா டெய்லி பயன்படுத்தலாம். இதுல இருக்கக்கூடிய ஃபைட்டோசைனின் அப்படிங்கிற பொருள் இது லிவர் மற்றும் கிட்னி இதோட ஃபங்க்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடியது. நம்ம உடம்புல லிவர் மற்றும் கிட்னி இந்த 2 உறுப்புகள் ரொம்ப முக்கியமான உறுப்புகள். காரணம் இது 2 தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றத்திற்கான முக்கியமான உறுப்புகள். ஃபினைல் அலானின் அண்ட் ட்ரையோசின் அப்படிங்கிற இந்த 2 ஊட்டச்சத்துக்கள் இது தைராய்டு கிளாண்ட்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் முக்கியமா ஹைப்போதைராய்டுக்கு ஸ்பைருலினா கொடுக்கலாம். ஸோ ஸ்பைருலினா எடுக்கிறதுனால எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால பொதுவாகவே நமக்கு அந்த பசி, அந்த தேவைகள், ஏன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும்போது என்ன ஆகுது, பசி. ஸோ அந்த பசியை கண்ட்ரோல் பண்றதுனாலுமே நம்ம பாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்ணலாம். ஆர் ஈவன் வெயிட் லாஸ் வேணாலும் ஸ்பைருலினா பயன்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய பாலிசாக்கரைட்ஸ்ங்கிறது தான் இது ஒரு விதமான சர்க்கரை. ஸோ இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஸோ விட்டமின் B12 ஆல்ரெடி நான் சொன்னேன், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்கக்கூடியது விட்டமின் B12. பீட்டா கரோட்டின்ஸ் கண் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வராமல் தடுக்க முடியும். ஸோ ரேடியேஷன், அதாவது கேன்சர்ல கொடுக்கக்கூடிய ரேடியேஷன் ஒரு கீமோதெரப்பி, இந்த ட்ரீட்மெண்ட்ல அதிகமான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குது, ரெகுலரா வாமிட் எடுக்க ஆரம்பிப்பாங்க, பாடி வெயிட் வேகமா குறைஞ்சிடும், ரொம்ப ஸ்லிம் ஆயிருவாங்க. ஸோ அந்த சைட் எஃபெக்ட்ஸ், அந்த பாதிப்பு இதை குறைக்கக்கூடியது ஸ்பைருலின். இதுல செலினியம் இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வராம தடுக்க முடியும். ஆர் செலினியம் ஆர் ஸ்பைருலினா எடுக்கிறதுனாலே உடம்புல கெட்ட கொழுப்பு குறைச்சி நல்ல கொழுப்பு அதிகமாகும். ஸோ கொழுப்பு குறையிறதுனாலேயே இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க முடியும். இதுல எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால முக்கியமாக மிஸ்கேரேஜ் அப்படிங்கிறது கர்ப்பம் கலைஞ்சு போகக்கூடியது. ஸோ கரு உருவாகும், பட் கருப்பைகள்ல தங்காது, சீக்கிரமே அது கலைய ஆரம்பிக்கலாம். ஸோ எண்டோமெட்ரியம், அந்த கர்ப்பப்பை, ஸோ இந்த கர்ப்பப்பையை ஸ்பைருலினா எடுக்கிறதுனால பலப்படுத்துறதுனால ஸோ மிஸ்கேரேஜ் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே போல ஃபர்டிலிட்டி. ஸோ முக்கியமா குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே அந்த பாடியில தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இந்த ஸ்பைருலினா இருக்கிறதுனால ஃபர்டிலிட்டிக்காகவும் ஸ்பைருலினா பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் எம்டி ஸ்டொமக்ல எடுக்கும். அடுத்ததா கொலஸ்ட்ரம், சீம்பா, இதுல இருந்து உருவாக்கப்படுறதுதான் கொலஸ்ட்ரம் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ கொலஸ்ட்ரத்துல 5 விதமான இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படிங்கிறது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. முக்கியமான 3 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொலஸ்ட்ரம்ல இருந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் திங், growth ஃபேக்டர், ஸோ வளர்ச்சிக்கான தேவைகள். ஸோ என்ன விதமான ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ் நம்ம பாடியில இந்த வளர்ச்சிக்கு தேவைப்படுதோ அதெல்லாமே தூண்டக்கூடிய விஷயம் கொலஸ்ட்ரம்ல இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்திக்கான விஷயங்கள் ஆல்ரெடி சொன்ன 3 விதமான டிஃபென்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் இதை தூண்டக்கூடியது கொலஸ்ட்ரம்ல இருக்கு.
அதே போலதான் கொலஸ்ட்ரால்ல புரோட்டீன்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, அண்ட் ஃபேட் கொழுப்பு இருக்கு. ஸோ எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் இதுல இருக்கிறனாலுமே நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் இது கொலஸ்ட்ரால்ல இருந்து நம்ம உடம்புக்குள்ள கிடைக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் எடுக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ரெண்டாவது, உடல் உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய வீக்கம், அதே போல அலர்ஜி. ஸோ சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ், ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா உடனே என்ன ஆகும்னா அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த அலர்ஜி கண்ட்ரோல் ஆகுது, அதே போல வீக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்கள் இதுல ஏற்படக்கூடிய அந்த டேமேஜஸோ இல்ல ரிப்பேர், ஸோ இது எல்லாமே சரி பண்ணி நம்மளுடைய செல்ஸை திரும்ப ரெஜுவனேஷன், அதாவது புனரமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ் ஏற்படுது. ஸோ சில பேர் ரொம்ப நோய்பட்டு இல்ல ஏதோ ஒரு நோயினால ரொம்ப சோர்வுத்தன்மை அதிகமாக இருக்கும், ஆர் அந்த டிசீஸ்ல இருந்து வேகமாக முன்னேற்றம் ஏற்பட்டு வெளியில வரணும் அப்படின்னா ஸோ அந்த ஹெல்த் கண்டிஷனோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் கொலஸ்ட்ரால் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஊட்டச்சத்துக்கள், நம்ம உணவுல இருந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை இருந்துச்சுனாலுமே அதை தீர்க்கக்கூடியது கொலஸ்ட்ரால். போன் டென்சிட்டி ஆர் போன் மாஸ், ஸோ எலும்புகள்ல கால்சியத்தோட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கொலஸ்ட்ரால்ல இருக்கு. ஸ்கின், நம்ம உடம்புல லார்ஜஸ்ட் ஆர்கன் நான் முன்னாடியே சொன்னேன். அதே மாதிரி நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்றது ஃபர்ஸ்ட் இது என்னன்னா ஆர்கன் என்னன்னா ஸ்கின். ஸோ ஸ்கின் எலாஸ்டிசிட்டி ஆர் ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கிறதுக்காகவும் கொலஸ்ட்ரால் எடுத்துட்டு வரலாம். ஸோ மெமரி பவர் இது அதிகமாகும், அதே போல நல்ல கொழுப்போட அப்சார்ப்ஷன் இதையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது கொலஸ்ட்ரால். ஸோ 3 கேப்சூல் கொலஸ்ட்ரால் ஒரு நாளைக்கு வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரோம். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது அலோவேரா, சோத்து கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அலோவேரா. இதுல 20 வகையான அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதச்சத்து இதுல இருக்கு. 200க்கும் மேற்பட்ட மருத்துவ குணங்கள் அலோவேரால இருக்கு. இத வாட்டர் சக்குலண்ட் அப்படின்னு சொல்லும், அதாவது எந்த கிளைமேட்ல வேணாலுமே இந்த அலோவேரா வளர்க்கலாம், வளரும். ஸோ மோஸ்ட்லி வாட்டர் கண்டென்ட் இதுல அதிகமாக இருக்கும். ஸோ பொதுவாகவே இப்போ இந்த வெயில் சீசன் அப்படிங்கும்போது என்ன, நம்ம பாடி ஹீட் வந்து அதிகமாகும். ஸோ பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுது, பொதுவாகவே நோய் பரப்பக்கூடிய கிருமிகள் உடம்புக்குள்ள வளரும். ஸோ அதனால ஜென்ரலாகவே பாடி ஹீட் ஆச்சுன்னா நமக்கு சளி பிடிக்குது இல்லையா, அது காரணம் என்ன, பிகாஸ் பாக்டீரியாவோட க்ரோத் வந்து அதிகமாகும். ரெண்டாவது, நம்ம பாடியோட பிஹெச் பேலன்ஸ். ஸோ இந்த பிஹெச் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னா ஆல்கலைன் அப்படின்னு சொல்லுவோம், கரியமில தன்மையாக நம்ம இருக்கும். பட் ஜென்ரலாகவே நம்ம பாடி எப்படி இருக்கு, நம்மளுடைய உணவு பழக்கம் சரியா இல்லை, நம்ம தூக்கம் சரியா இல்லை, இல்லை பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. ஸோ இந்த காரணங்கள்னால என்ன ஆகுதுன்னா பொதுவாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிஹெச் லெவல்ஸ் அசிடிக்கா இருக்கும். ஸோ இந்த அசிடிக் லெவல்ல இருந்து ஆல்கலைன் லெவலா நம்ம பாடி சேஞ்ச் ஆகிறதுக்கு அலோவேரா ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அலோவேரால எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அலோவேரா எடுக்கிறதுனால நம்ம உடம்புல அந்த எனர்ஜி லெவல்ஸ் இதுவும் அதிகமாகுது. அதே போல உடல் உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய வீக்கம் வராமல் தடுக்க முடியும். அலோவேரா எடுக்கிறதுனாலே முகப்பரு மட்டும் இல்ல, ஸ்கின்ல ஏற்படக்கூடிய எத்தனை விதமான பாதிப்புகள், எக்ஸிமா, டெர்மடைட்டிஸ் ஆர் பிம்பிள்ஸ், இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கக்கூடியது அலோவேரா. நோய் எதிர்ப்பு சக்தியுமே நேச்சுரலாக அலோவேரால இருக்கு. ஸோ ரெகுலரா அலோவேரா எடுக்கிறதுனாலுமே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல டெவலப் ஆகும். அலோவேரா எடுக்கிறதுனாலுமே கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்பு அதிகமாக்குது. ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கக்கூடியது அலோவேரா. அதே போல ரத்தத்துல சர்க்கரையோட அளவையுமே கட்டுப்படுத்துறதுனால, பிளட் சுகர் பேலன்ஸ் ஏற்படுறதுனால சர்க்கரை நோய் வராமலையும் தடுக்க முடியும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் அலோவேரா பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸை பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். இதை தவிர அலோவேரா எடுக்கிறதுனால தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராமல் தடுக்கலாம். அலோவேரால விட்டமின் ஏ இருக்கு, கண் பார்வைக்கு முக்கியமா விட்டமின் ஏ தேவை. விட்டமின் சி இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதே போல விட்டமின் கே இருக்கு, பிளட் கிளாட் ஆகாம தடுக்கக்கூடிய விஷயம் அலோவேரா மூலமாக நமக்கு கிடைக்கும். ஸோ அலோவேரா எடுக்கிறதுனால பசியை தூண்டும். ஸோ எப்போதுமே பசி எடுத்து சாப்பிட்டாதான் என்ன சொல்லுவோம், உணவு உடம்புல ஒட்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நேச்சுரல் அப்பிடைட், அந்த பசியை தூண்டக்கூடிய விஷயம் அலோவேரால இருந்து கிடைக்கும். அல்சர், வாயில ஏற்படக்கூடிய
கம் டிசீசஸ் ஆர் ஈறுகள்ல பல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம், அல்சர்ஸ் வராமல் தடுக்கலாம். வயிறு குடல்ல உருவாக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் அல்சர், பெப்டிக் அல்சர், ஸோ இந்த அல்சர்ஸ் வராமலையும் தடுக்க முடியும். அலோவேரா ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வாங்க. அடுத்தது ஆம்லா. ஆம்லாங்கிறது முழு நெல்லிக்காய், இந்தியன் கூஸ்பெரி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆம்லா. ஆம்லால விட்டமின் சியோட சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ நேச்சுரலாகவே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ ஆம்லாலேயே எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், ஆம்லா எடுக்கிறதுனால தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். தலைமுடி உதிர்வு இதை தடுக்க முடியும். அதே போல இளநரை வராம தடுக்கலாம். முடிக்கால்கள் பலப்படுத்துறதுனால அந்த முடி அடர்த்தி இது மெயின்டைன் பண்ண முடியும். ரெண்டாவது, அலோவேரா எடுக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், கண் பார்வை கோளாறுகள் வராமல் தடுக்க முடியும். ஆம்லா எடுக்கிறதுனாலுமே செரிமான சக்தி அதிகமாகும். சர்க்கரை மற்றும் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், பிகாஸ் பிளட் சுகர் லெவல்ஸ், குளுக்கோஸ் லெவல்ஸை மெயின்டைன் பண்றதும் சரி, அதே போல உடம்புல கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பையும் அதிகமாக்குறதுனால ஸோ ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்கலாம், சர்க்கரை நோயும் வராமல் தடுக்க முடியும். ஸோ ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடியது ஆம்லா. அதே மாதிரி புற்றுநோய் செல்களையுமே அழிக்கக்கூடிய தன்மை ஆம்லாக்கு உண்டு. ஆம்லா எடுக்கிறதுனால எலும்புகள், மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய தேய்மானம் அண்ட் முக்கியமாக பெண்களுக்கு வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ், வேகமாக எலும்புகளோட தேய்மானம் இருக்கும். இந்த தேய்மானத்தை தடுக்கக்கூடியது ஆம்லா. ஸோ ஆம்லா எடுக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த வயோதிக தன்மை வராமல் தடுக்க முடியும். முக்கியமாக ஸ்கின், ஏன்னா பொதுவாக ஸ்கின்ல ஏற்படக்கூடிய இந்த சுருக்கங்கள் அதிகமாக என்ன ஆகும், நம்ம முகத்திலையும் சரி கையிலையும் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள் வயோதிக தன்மையை காட்ட முடியும். ஸோ அந்த ஏஜிங் ப்ராசஸ் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆம்லா. ஸோ ஃபர்ஸ்ட் தூண் அதில் இருக்கக்கூடிய இந்த 4 ப்ராடக்ட்ஸ் இதை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி ஆர் வருமுன் காப்போம் அப்படிங்கிற தூணுக்குள்ள இந்த 5 விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அடுத்து 2வது தூண் நம்ம பார்க்கக்கூடியது நச்சுத்தன்மை நீக்கம் ஆர் டீடாக்சிஃபிகேஷன். இதுல ஒரு 4 விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 ப்ராடக்ட்ஸ் இது ஒரு வகையில ஒரு விதத்துல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த 4 ப்ராடக்ட்ஸ்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏன் நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் ஆர் உடம்புல இருந்து ஏன் நச்சு பொருள்கள் வெளியில போகணும் அப்படிங்கிறது தான். நான் ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம், காற்று, தண்ணீர், உணவு இது எல்லாத்துலேருந்துமே தொடர்ந்து நம்ம உடம்புக்குள்ள நச்சு பொருள்கள் போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நச்சு பொருள் இதெல்லாமே எங்க போய் சேரும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த செல்கள்ல தான் போய் தங்கும். ஸோ செல்கள் எப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு மாறுதோ ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள போகாது, செல்கள் இருந்து கழிவுகளும் வெளியில வராது. ஸோ இதான் என்ன சொல்றோம், அன்ஹெல்தி செல்ஸ். ஸோ செல்கள், உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எப்போ இந்த மாதிரியான ஒரு டேமேஜ் கண்டிஷனுக்கு மாற ஆரம்பிக்குதோ நம்ம உடம்புக்குள்ளேயும் நோய் வளர ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். எல்லாம் சராசரியா நம்ம உடம்புக்குள்ள 100 மில்லியன் செல்கள் இறந்து புதிய செல்கள் உருவாகிட்டே தான் இருக்கு. ஸோ ஸ்கின்ல, சருமத்தில் இருக்கக்கூடிய செல்கள் மட்டும் கிட்டத்தட்ட 28 நாட்கள் உயிர் வாழும். கல்லீரல் இருக்கக்கூடிய செல்கள் கிட்ட 300 நாள் உயிர் வாழும். அதுக்கப்புறம் திரும்ப புது செல்கள் உருவாகும். சிறுநீரகத்துல இன்டெஸ்டைன், குடல்ல இருக்கக்கூடிய செல்கள் கிட்டத்தட்ட 3 நாட்கள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப புது செல்கள் உற்பத்தி ஆகும். சிகப்பணுக்கள் 120 நாட்கள் இந்த சிகப்பணுக்கள் உயிர் வாழுது. அதே போல வெள்ளை அணுக்கள் இது சில மணி நேரங்கள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஹெல்த்தியான செல்களாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த செல்கள் இந்த கண்டிஷன்ல இருந்து இந்த மாதிரி ஆரோக்கியமான செல்களாக மாறணும். ஸோ செல்ஸ் இப்படி இருந்தா தான் ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்கு நுழைய முடியும், செல்கள் இருந்து கழிவுகளும் வெளியில வர முடியும். ஸோ நம்ம உடல் இந்த தன்மைக்கு மாறணும்னா கேனோடர்மாங்கிற இந்த ப்ராடக்ட் அவசியம். ஸோ கேனோடர்மா இது மூலிகைகளோட ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேனோடர்மா இது ஒரு அரிய வகை காளான், சிகப்பு காளான். கேனோடர்மா லூசிடம் அப்படிங்கிறதா இதோடைய முழு நேம். கேனோ என்றால் காளான், டர்மா என்றால் ஸ்கின், சருமம், லூசிடம் என்றால் பளபளக்கக்கூடியது. ஸோ அழகான ஒரு பளபளப்பான ஒரு சருமத்தை கொண்டதுனால இதை கேனோடர்மா லூசிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாரம்பரியமிக்க
ஒரு மருத்துவ முறையில இந்த காளானை பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதனால தான் இதை ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மஷ்ரூம் ஆர் மெடிசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கேனோட்ரோமாக்குள்ள 400க்கும் மேற்பட்ட மருத்துவ குணங்கள் ஒரு மருத்துவ கூறுகள், ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறதையுமே ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த கேனோடர்மா எங்க அதிகம் விளையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அடர்ந்த காடுகள்ல செத்து போன பட்டுப்போன மரங்கள் தான் இந்த காளான் முளைக்கும். ஸோ இந்த காளான் இத கிடைச்சிச்சுன்னா, சீனர்கள் வாழ்ந்த காலத்துல இந்த காளான் கிடைச்சிச்சு, சிகப்பு காளான் கிடைச்சிச்சு அப்படின்னா இதை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்களாம். ஸோ இந்த கேனோடர்மா இது நம்ம உடம்புக்குள்ள எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும்னா, ஒரு 4 ஸ்டேஜஸ் கம்ப்ளீட் ஆனா தான் இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ சில பேர் கேட்பாங்க, எத்தனை நாள் சாப்பிடணும் அப்படின்னு. சில பேர் கேட்பாங்க, எத்தனை நாள் எனக்கு நோய் குணமாகும். சில பேர் கேட்பாங்க, ரைட் இப்போ எனக்கு நல்லா ஆயிடுச்சு, நான் ஏன் திரும்ப இதை நான் கண்டினியூ பண்ணணும், அந்த சப்ளிமெண்ட்ஸ் நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் சில பேர் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தா சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படிங்கிற இந்த கேள்வியும் இருக்கும். ஸோ இதுக்கான பதில் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 4 வழிகள் ஆர் 4 ஸ்டேஜஸ் இது கம்ப்ளீட் ஆனா தான் இந்த கேனோடர்மாவோட ஆக்ஷனும் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஸ்கேனிங். ஏன் இந்த ஸ்கேனிங் தேவை அப்படின்னா, நம்ம டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உடம்பு ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எங்க அந்த பிரச்சனை இருக்கு, எங்க அந்த நோயோட தீவிரம் அதிகமாக இருக்கு, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதே போலதான் கேனோடர்மா எடுக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்கேனிங் ப்ராசஸ். இந்த ஸ்கேனிங் நடக்க சராசரியா 3 மாத காலம் டைம் எடுக்கும். அடுத்த 2வது ஸ்டேஜ் நச்சுத்தன்மை நீக்கம், டீடாக்சிஃபிகேஷன். நம்ம உடம்புல கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கு. இந்த அணுக்கள்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் ஏதோ ஒரு வழியில தான் நம்ம உடம்பு விட்டு வெளியில போகும். யூரின்ல போகலாம், வேர்வையில போகலாம், சளியில போகலாம், இருமல்ல போகலாம். சில பேருக்கு மலச்சிக்கல் ஆகலாம், சில பேருக்கு லூஸ் மோஷன் ஆகலாம், சில பேருக்கு கண் ரெட்டிஷா மாறலாம். அப்ப ஏதோ ஒரு சேஞ்சஸ் நம்ம பாடியில தெரிய ஆரம்பிக்கும் போது இந்த நச்சு பொருட்கள் உடம்பு விட்டு வெளியில போக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இந்த 2வது ஸ்டேஜ் நச்சுத்தன்மை நீக்கம். இதற்கு சராசரியா 6 மாத காலம் டைம் எடுக்கும். அடுத்த 3வது ஸ்டேஜ் பில்டிங் ஆர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பில்டிங் ஏன் தேவைன்னா, இப்போ செல்கள்ல இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள், கழிவுகள் இதெல்லாமே வெளியில போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ செல்களுக்கு என்ன வேணும்னா ஊட்டச்சத்துக்கள் வேணும். ஸோ செல்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எங்கேருந்து கிடைக்குது, கேனோடர்மால இருந்து கிடைக்குது. பிகாஸ் 400க்கும் மேற்பட்ட மருத்துவ கூறுகள் கேனோடர்மால இருக்கு அப்படின்னு பார்த்தோம். பாலிசாக்கரைட்ஸ், அடினோசைன், ட்ரைடர்பினாய்ட்ஸ், கேனோடரிக் எசன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட மருத்துவ கூறுகள் கேனோடர்மால இருக்கு. இந்த 3வது ஸ்டேஜ் இதை கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் சராசரியா 6 மாத காலம் டைம் எடுக்கும். அடுத்த 4வது ஸ்டேஜ் ரீஜெனரேஷன், ரெஜுவனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேஜ், அதாவது மறுவாழ்வு, புனரமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஏன் இது தேவை அப்படின்னா, ஏற்கனவே கெட்டு போயிருந்த, இறந்து போயிருந்த செல்கள் இது எல்லாமே பழையபடி ஆரோக்கியமான செல்களாக மாறத்துக்கான ஸ்டேஜ். அதான் இந்த 4வது ஸ்டேஜ். ஸோ இந்த 4வது ஸ்டேஜுக்குமே சராசரியா 6 மாத காலம் டைம் எடுக்கும். ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் இது எல்லாமே டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சராசரியா 2 வருட காலம் எடுக்கும். யாருக்கு முதல்ல இந்த 2 வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, என் உடம்புல நோய் இல்லை, பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த 2 இயர்ஸ் அப்படிங்கிற டைம். ஸோ இது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மேபி இந்த 2 வருஷங்கிறது இன்னும் அடிஷனலா கூட போகலாம். ஸோ இந்த 2 வருஷம் தொடர்ந்து கேனோடர்மா எடுக்கும்பொழுது தான் அந்த எண்ட் ரிசல்ட்ஸ், அதாவது முன்னாடி எந்த விதமான பிரச்சனைகள் உடம்புக்குள்ள இருந்தாலும் சரி, மேற்கொண்டு உடம்புக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். எப்போதுமே நல்ல ஒரு எனர்ஜி, ஸ்டாமினா, பவர் இதுவும் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கணும்னா 2 வருஷ காலம் தொடர்ந்து கேனோடர்மா எடுக்கணும். ஸோ இது கேனோடர்மா மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா விதமான சப்ளிமெண்ட்ஸும் குறைஞ்சது விடாம தொடர்ந்து 2 வருஷம் பயன்படுத்தணும். ஸோ இந்த 3 கேள்விகளுக்கு இப்ப பதில் கிடைச்சிருக்கும். எவ்வளவு நாள் எடுக்கணும், எத்தனை நாள் நோய் குணமாகும், அடுத்து 3வது ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா நான் விட்டுடலாமா அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 இயர்ஸ் கண்டினியூஸா எடுக்கும்போது தான் அந்த பெர்மனன்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சைட் எஃபெக்ட்ஸ்,
பெரும்பாலும் எல்லாருமே கேட்கக்கூடியது சைட் எஃபெக்ட்ஸ், ஆர் மேபி நம்ம செல்ஃப் கன்சம்ஷன் பண்ணும்போதே சில சேஞ்சஸ் நடக்கும்போது நம்மளே பயந்துடும். இந்த சைட் எஃபெக்ட்ஸ்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன சொன்ன, 2வது ஸ்டேஜ் டீடாக்சிஃபிகேஷன், நச்சுத்தன்மைகள் உடம்பு விட்டு நச்சு பொருள்கள் எல்லாமே வெளியில போகும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ எப்படி வெளில போகும்? யூரின்ல, மோஷன்ல, வேர்வையில, சளி, இருமல், வாந்தி, பேதி, பித்த, மலச்சிக்கல், ஏதோ ஒரு ரூட்ல தான் நம்ம உடம்பு விட்டு வெளியில போகும். அப்ப இது எல்லாமே எதற்கான அறிகுறிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் வெளியில போக ஆரம்பிக்குது. அதனாலதான் இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது தெரியும். இது எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ்னால வரக்கூடியது இல்ல. இந்த சப்ளிமெண்ட்ஸ் செல்களை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறதுனால நம்ம உடல் கொடுக்கக்கூடிய வெளிப்பாடு, ரியாக்ஷன்ஸ், அதுக்கு பேர் தான் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த சைட் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது உடம்போட ரியாக்ஷன். எதுக்காகனா உடலை திரும்ப சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்டேஜ். இன்கேஸ் சில பேர் நான் அதை எடுத்துட்டு இருக்கேன் சார், பட் தொடர்ந்து ஏன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டி இருக்கு, ஒரு அப்நார்மல் நான் ஃபீல் பண்றேன், அப்படி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 to 3 days சப்ளிமெண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப சப்ளிமெண்ட்ஸ் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். இன்கேஸ் எம்டி ஸ்டொமக்ல சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க முடியல, ஒரு எம்டி ஸ்டொமக்ல சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தா ஏதோ ஒரு மாதிரி வயிறு உபசமா இருக்கு, இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஒரு நர்வஸஸ் மாதிரி இருக்கு, அப்படி ஏதோ ஃபீல் பண்ணீங்கன்னா அப்ப சாப்பிட்ட பிறகு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2வது எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த கேள்விக்கான பதிலும் இப்ப நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கேனோடர்மால இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ். ஸோ கேனோடர்மா எடுக்கிறதுனால ஒருத்தருக்கு எப்போதுமே நல்ல உடம்புல வந்து ஒரு எனர்ஜி, ஒரு பவர், அந்த ஸ்டாமினா, இது எல்லாமே அதிகமா இருக்கும். ஸோ அடிக்கடி ஒரு சோர்வு தன்மை, ஒரு மயக்கம், இந்த மாதிரி பிரச்சனைகள், பாதிப்புகள் வராமல் இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எப்போதுமே புதுப்பிக்கக்கூடிய செல்கள் எல்லாமே ஆரோக்கியமாகவே இருந்துட்டு இருக்கிறதுனால ஸோ எப்போதுமே நம்ம ஹெல்த்தியா ஃபீல் பண்ணும். ஸ்கின், ஸோ சருமம், இதை நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அதே போல இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் கேனோடர்மால நிறைய இருக்கு. ஸோ அதனால இந்த சுருக்கங்கள் வராமல் தடுக்க முடியும். அதே போல ஒரு இளமையான ஒரு தோற்றம் இதை கொடுக்கக்கூடியது கேனோடர்மா. நமக்கு முக்கியமா என்ன தேவைன்னா ஆக்சிஜன், பிராணவாயு, இது அதிகமாக தேவைப்படும். ஸோ கேனோடர்மால தான் ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 8000 பார்ட்ஸ் பர் மில்லியன் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி கேனோடர்மால இருக்கு. எந்த விதமான உணவுப் பொருள்களுமே இல்லாத அளவு கேனோடர்மால மட்டும்தான் இருக்கு. ஸோ டெய்லி கேனோடர்மா எடுக்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு ரூட்ல நம்ம உடம்பு விட்டு வெளியில போயிட்டு இருக்கும். புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, இது எல்லாமே கேனோடர்மால இருந்து நமக்கு கிடைக்குது. முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஹீலிங் கெப்பாசிட்டி, நம்ம உடம்புக்கு அந்த புண் ஆற்றக்கூடிய தன்மை, உடல் உறுப்புகள்ல ஏதாவது ஒரு வீக்கம் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள், டேமேஜஸ் இருந்தாலும் சரி, அதை வேகமாக ஆற்றக்கூடிய தன்மையை கேனோடர்மா அதிகப்படும். தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்களும் கேனோடர்மா எடுத்துட்டு வரலாம். பிகாஸ் ஈவன் கேனோடர்மா எடுக்கிறேன்னு சொல்றாங்க, ஒரு யோகா பண்ண எந்த மாதிரி அமைதியான ஒரு மனநிலை கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மன அமைதி கொடுக்கக்கூடியது கேனோடர்மா. பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆச்சுனால ஆட்டோமேட்டிக்கா ஊட்டச்சத்துக்கள் எல்லா செல்களுமே கிடைக்கும். 3 கேனோடர்மா ஒரு நாளைக்கு எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு வரோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தி, இதை பூஸ்டப் பண்றதுல முக்கியமான ஒரு ப்ராடக்ட் குர்குமின். குர்குமின் அப்படிங்கிறது மஞ்சள். பாரம்பரியமா மஞ்சள் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த மஞ்சளுக்கு எத்தனை விதமான மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மருத்துவ குணங்கள் குர்குமின்ல இருக்கிறதுக்கு, இந்த மருத்துவ குணங்கள் மஞ்சள்ல இருக்கிறதுக்கான காரணம் எதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட், அதுதான் இந்த குர்குமின். அதுதான் ஆயுர்வேதா சப்ஜெக்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஈவன் அந்த ஆயுர்வேதால கூட மஞ்சளை ஒரு முக்கியமான மருத்துவ பொருளா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இன்னி வரைக்கும் நிறைய ஈவன் மெடிசின்ஸ்லயும் சரி, ஆர் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ்லயுமே சரி, மஞ்சளுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. ஏன்னா பேசிக்கா மஞ்சள்ல ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நச்சு பொருள், நம்ம உடம்புல உருவாகக்கூடிய நச்சு பொருள், அவர் வெளியே நம்ம உடம்புக்குள்ள போகக்கூடிய நச்சு பொருள்கள் அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு. 2வது
அனால்ஜெசிக், அதாவது வலி தாங்கக்கூடிய சக்தி, ஆர் பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே போல ஆன்டிசெப்டிக். ஸோ ஆன்டிசெப்டிக்ங்கிறது என்ன? எங்கேயாவது அடிபட்டு அந்த ரத்தம் கட்டி அதை சீழ் குடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த இடத்துல அந்த பாக்டீரியா, அந்த கிருமிகள் வளரும். ஸோ குர்குமின் எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இதுல எக்ஸலண்டான அந்த ஆன்டி மைக்ரோபியல் ஒரு ஆன்டிசெப்டிக் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கு. குர்குமின் அதனாலதான் இன்னைக்கு நிறைய காஸ்மெட்டிக்ஸ்ல, அழகு சாதன பொருட்கள், ஃபுட் டேஸ்டுக்காக, அதே போல ஃபுட்டோட அந்த கலரிங், இதுக்காக குர்குமின் பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ குர்குமினோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ஃபர்ஸ்ட் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி. காக்னிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பிரெயின் செல்ஸ் ஹெல்த்தியா ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு புத்திசாலித்தனம், ஒரு புத்தி கூர்மை, ஒரு தெளிவான ஒரு மனநிலை, ஒரு சுறுசுறுப்பான ஒரு தன்மை, ஸோ ஒரு நல்லா யோசிக்கக்கூடிய ஒரு செயல்திறன், இதெல்லாமே என்ன சொல்றோம்? காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகக்கூடியது குர்குமின் எடுக்கிறதுனால. இன்ஃப்ளமேஷன், ஸோ உடல் உறுப்புகள்ல அந்த வீக்கம் ஏற்படாமல் தடுக்க முடியும். பொதுவாகவே ஹார்ட் ஃபங்க்ஷன், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுறதுனாலையுமே சரி, அதே போல கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பு அதிகமாகறதுனாலுமே இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க முடியும். ஸ்கின், ஸோ ஸ்கின்ல ஒரு பொலிவு எப்போதுமே அது கிடைக்கும். ஸோ என்ன சொல்லலாம், ஒரு பல ஆண்டுகளாக, பல வருஷங்களாக, பல யுகங்களாக பொதுவாக லேடிஸ் முக்கியமா அந்த மஞ்சள் இதை பயன்படுத்துறதுக்கான ஸ்கின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு க்ளோயிங் ஸ்கின் இது கிடைக்கிறதுக்காக. எஸ்பெஷலி ஜாயிண்ட்ஸ், மூட்டுக்கள்ல ஏற்படக்கூடிய அந்த தேய்மானம் இதை குறைக்க முடியும். அதே போல மசில் வீக்னஸ் ஏற்படாமல் தடுக்கும். ஸோ ஈவன் குர்குமினுக்கும் கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருள் இது வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு. அதே போல நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ நோய்களோ வராமல் தடுக்க முடியும். வெயிட் லாஸ், ஸோ நம்மளுடைய டயட் மூலமா, எக்ஸசைஸ் மூலமா உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க, ஸோ குர்குமினுமே ஒரு செகண்டரி ப்ராடக்டாக இதை நம்ம எடுத்துட்டு வரலாம். ஸோ இது எல்லாமே ஜெனரல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இது எல்லாமே தாண்டி குர்குமின்ல முக்கியமான ஒரு பெனிஃபிட், அதுதான் ஆன்டி கார்சினோஜெனிக் எஃபெக்ட், அதாவது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள் குர்குமின்ல இருக்கு. கேன்சர் ஆல்ரெடி இருக்கு, அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டோட பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடியது குர்குமின். ஸோ குர்குமின் இந்த ப்ராடக்ட் இதுவும் முக்கியமாக கேன்சர் ப்ரிவென்ஷன்லையுமே இது பயன்படுத்தலாம். கேன்சர் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் குர்குமின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே குர்குமின் அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்த்தோம். பட் இந்த ப்ராடக்ட் குர்குமின் பிளஸ் அப்படின்னு சொல்ற காரணம், இதுல வெறும் மஞ்சள் குர்குமின் மட்டும் இல்லை, இது கூட ஆம்லா இருக்கு. ஸோ ஆம்லா பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதே போல பைப்பரன், பைப்பரன் அப்படிங்கிறது வால் மிளகு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மிளகு ஃபேமிலி இருக்கக்கூடிய இந்த பைப்பரன் இது ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே போல செரிமான சக்தியும் அதிகப்படுத்தக்கூடியது பைப்பரன். குர்குமின் பிளஸ் ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வர. அடுத்ததான் நம்ம உடம்புல இருந்து நச்சு பொருள்களை வெளியேற்றத்திற்கான இன்னொரு வழி, அதான் இந்த டீடாக்ஸ் ஃபுட் பேச்சஸ். அக்குபஞ்சர் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா நம்ம கால் பாதத்துல மட்டுமே 60 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம கால் பாதத்தை 2வது இதயம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 60 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணும், ஒரு உடல் உறுப்புகளை குறிக்கக்கூடிய. ஸோ கால் பாதம் வழியாகவும் இந்த நச்சு பொருள்களை வெளியேற்ற முடியும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல எல்லாம் ரத்த ஓட்டம் இருக்கிறதுனால நம்ம நிமிர்ந்து நிற்கக்கூடிய உயிரினம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலுமே மேலேந்து இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள் என்ன ஆகுது, கால் பகுதியில தங்க ஆரம்பிக்குது. அதுதான் பொதுவாகவே கிட்னி ப்ராப்ளம் இருந்தா சரி, லிவர் ப்ராப்ளம் இருந்தா சரி, ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தா சரி, சுகர் இருந்தாலும் சரி, என்ன ஆகுது, முதல்ல காலை தான், அந்த பாதத்தை தான் ஃபர்ஸ்ட் பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ கால் பாதம் வழியா நச்சு பொருள் வெளியில் எடுத்தாலுமே என்ன ஆகும், ஸோ உடம்புல இருந்து நச்சு பொருள்கள், உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய நச்சு பொருள்களை வெளியேற்ற முடியும். அதுதான் இந்த ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி அப்படிங்கிற ஒரு மெத்தட் ஆர் அந்த பிரின்சிபல். ஸோ இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், ஃபுட் பேச்சஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஃபுல்லா ஒயிட் கலர்ல இருக்கு. அதே ஃபுட் பேச்சஸ் ஒட்டி நைட்டு தூங்கும் பொழுது காலில் இந்த ஃபுட் பேச்சஸ் ஒட்டிங்கன்னா காலையில பார்க்கும்போது இந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, பிளாக்ல ப்ரௌன் கலர் அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. இது ஏன்னா உடம்புல இருந்து நச்சு பொருள்கள், உடம்புல இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ், கெமிக்கல்ஸ், டாக்ஸின்ஸ் இதெல்லாம் உடம்புல இருந்து வெளியில வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து இந்த ஃபுட் பேச்சஸ் பயன்படுத்தணும் எவ்வளவு நாள் அப்படின்னா
இந்த ஒயிட் கலருக்கு திரும்ப எப்படி மாறுதோ அது வரைக்கும் ஃபுட் பேச்சஸ் பயன்படுத்திட்டு வரும். ஸோ யாருக்கெல்லாம் முதல்ல ஃபுட் பேச்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, யார் வேணாலும் ஃபுட் பேச்சஸ் காலில் ஓட்டலாம். முக்கியமாக ஒரு 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் நம்ம ஃபுட் பேச்சஸ் முதல்ல கொடுக்கலாம். ஒன்று, வாய் வழியா சப்ளிமெண்ட் எடுக்க முடியாத கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்க. 2வது, கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்க. ஏன்னா கிட்னி டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு பொதுவாக நம்ம எந்த சப்ளிமெண்ட்ஸும் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த டீடாக்ஸ் ஃபுட் பேச்சஸ். ஸோ ஃபுட் பேச்சஸ் ஓட்டுறதுனால கிட்னியோட ஃபங்க்ஷன் பழையபடி திரும்ப இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா மேபி ஆகலாம். பட் ப்ரொடாமினன்ட்லி கிட்னி என்ன ஃபங்க்ஷன் பண்ணணுமோ அந்த ஃபங்க்ஷன்ஸை ஃபுட் பேச்சஸ் பண்ணும். அடுத்ததுல இருக்கக்கூடிய 4வது ப்ராடக்ட் முக்கியமாக மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளேருந்து அன்றாடம் கழிவுகள் வெளியில போகணும். அதுவும் மலம் வழியாகத்தான் முக்கியமாக இந்த நச்சு பொருள்கள் இது வெளியில போகும். ஸோ இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னா, சரியான நேரத்துக்கு நம்ம சாப்பிட்றது இல்லை, சரியான நேரத்துக்கு நம்ம தூங்குறது இல்லை. ஸோ சரியான பிரச்சனைகள் நம்ம உடம்புக்குள்ள அதிகமாயிட்டே வரதுனாலுமே என்ன ஆகுது, பெரும்பாலும் இந்த மலச்சிக்கல் அதிகமாயிட்டு வருது. ஏன்னா இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி போச்சு அப்படின்னா, சாப்பிட்ற நேரத்துல தூங்குறோம், தூங்குற நேரத்துல வேலை பார்க்குறோம், வேலை பார்க்க வேண்டிய நேரத்துல நம்ம தூங்குறோம். இந்த சிஸ்டம் இது எல்லாமே மாறதுனால என்ன ஆகுது, நம்முடைய உடல் உறுப்புகளால சரியான நேரத்துல சரியான ஃபங்க்ஷன்ஸை பண்ண முடியறதில்லை. அதுல முக்கியமாக கழிவுகள் உடம்புக்குள்ள தங்க ஆரம்பிக்கிறதுனாலுமே நோய்கள் உடம்புக்குள்ள வளரலாம். ஸோ இந்த கழிவுகள் உடம்பு விட்டு வெளியில போக தான் இந்த டயட்ரி ஃபைபர். ஸோ சிக்ரி ரூட் எக்ஸ்ட்ராக்ட், மால்டோடெக்ஸ்ட்ரின், குவார்கம், இந்த 3 முக்கியமான ஃபைபர், இந்த ரிச் சோர்ஸ், அதுதான் நம்மளுடைய டயட்ரி ஃபைபர். ஃபைபர் எடுக்கிறதுனால வெறும் மலச்சிக்கல் மட்டுமில்லை, இன்கேஸ் லூஸ் மோஷன் இருந்தா கூட இந்த லூஸ் மோஷனும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஃபைபர் எடுக்கும்போது பொதுவாக இது நம்ம வயிறுல போய் செரிமானம் ஆகாது. ஜெனரலாகவே ஃபைபர் வயிறு குடல போய் செரிமானம் ஆகாது. இந்த ஃபைபர் இது ஒரு ரஃபேஜ் மாதிரி, அதாவது ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த ஜெல் வயிறு குடல் வழியா போகும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருளோ கழிவுகளோ இது எல்லாமே இந்த ஜெல்குள்ள அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி உடலுக்கு தேவையான சர்க்கரை, கொழுப்பு இது எல்லாமே திரும்ப பாடியில ரீ அப்சார்ப்ஷன் இது நடக்கும். ஸோ ஃபைபர் எடுக்கிறதுனால எப்போ வயிறு அப்படியே ஒரு மாதிரி திம்மன் ஆயிரும். ஸோ அதனால மெயினாக பசிக்காது. எஸ்பெஷலி பாடி வெயிட்டை குறைக்க நினைக்கிறவங்க ஃபைபர் எடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி ஃபைபர் இது ரத்தத்துல சர்க்கரையோட அளவையும் கட்டுப்படுத்துது. அதே போல கொழுப்பையும் கரைக்கிறதுனால ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய், சர்க்கரை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு டயபெட்டிஸ் போன்ற கண்டிஷன்ஸ் இதை வராமல் தடுக்க முடியும். ஆர் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் ஃபைபர் தொடர்ந்து பயன்படுத்தி வரலாம். ஃபைபர் எடுக்கும்போது நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ எவ்வளவு தண்ணி குடிக்கிறோமோ அப்போ இந்த ஜெல்லோட மூவ்மெண்ட் இது வயிறுல இருந்து குடல் வழியா, கலோன் வழியா, ரத்தம் வழியா மோஷனாக வெளியில போகும். தட் இஸ் இந்த பவல் மூவ்மெண்ட் இது இம்ப்ரூவ் ஆகும். ஃபைபர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு வர. காலை மதியம் இந்த 2 வேளை ஃபைபர் எடுத்துட்டு வரலாம். ஸோ நைட்ல ஏன் வேணாம் அப்படின்னு சொல்றேன், பிகாஸ் ஃபைபர் எடுக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ நைட்ல நிறைய தண்ணி குடிச்சோன்னா யூரின் அதிகமாக வரும், நம்மளால நிம்மதியாக தூங்க முடியாது. ஸோ அதனால பெஸ்ட் திங் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபைபர் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 2 கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வெறும் இம்யூனிட்டி பூஸ்ட் இருக்கக்கூடிய 5 ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஈவன் நம்ம இப்போ பார்த்த இந்த ஃபைபர் இருக்கலாம், ஆர் கெனட்ரமா இருக்கலாம், குர்குமின் இருக்கலாம், டீடாக்ஸ் ஃபுட் பேச்சஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒன்று டீடாக்சிஃபை ஆனாதான் இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கான இந்த 5 ப்ராடக்ட்ஸ் எது நம்ம செல்களுக்கு அந்த முழுமையான பெனிஃபிட்ஸை கொடுக்க முடியும். ஸோ சைமல்டேனியஸ்லி இந்த 4 தூண்கள்ல இந்த 2 தூண்கள் பத்தி மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுல ஒன்று டீடாக்சிஃபை பண்ணணும். ஸோ டீடாக்சிஃபை பண்ண பிறகு சப்ளிமெண்டேஷன், ஊட்டச்சத்துக்கள் எடுக்கும். ஸோ இது 2ம் நமக்கு ஹெல்த்தியா வாழறதுக்கான முக்கியமான பிளாட்ஃபார்ம். ஸோ அடுத்த சப்ஜெக்ட் ஒரு அடுத்த டாபிக்ல நம்ம கார்டியோ கேர், டயபெட்டிக் கேர், ஃபிட்னஸ் அண்ட் அதை தவிர சப்ளிமெண்டேஷன் இருக்கக்கூடிய ஐ கேர் அண்ட்
ஜாயின்ஸோட ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான கேட்டகரியை அடுத்த ட்ரைனிங்ல நம்ம பார்க்கலாம். ஸோ டேட், டைம் இது எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாக அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஸோ எக்ஸலண்டான ஒரு ஸ்கீம்ஸ் ப்ரொமோஷன் இந்த மாசத்துக்கு மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த 1% பூல். ஸோ இந்த 1% பூலுக்கான விளக்கம் ராஜன் சார் இன்ஃபேக்ட் வாட்ஸ்அப் குரூப்ல தெளிவான ஒரு விளக்கம் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு. ஸோ பேஸ் லெவல் ஏப்ரல் மாதம் நீங்க என்ன பேஸ் லெவல் நீங்க மெயின்டைன் பண்றீங்களோ ஸோ அதுலேருந்து கணக்கில் எடுக்கப்படும். ஸோ என்ன பிவி மெயின்டைன் பண்ணுங்கிற ஸ்ட்ரக்சர் அந்த போஸ்டர்ல ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதே போல எல்ஓபி. ஸோ இந்த பிவியும் சரி எல்ஓபியும் சரி இது ரெண்டுமே கியூமுலேட்டிவ். அதாவது இந்த 3 மாதங்கள் முடிவில் இந்த கண்டிஷன்ஸை நீங்க ரீச் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. 3 மாத முடிவில் மேபி ஒரு மாசம் அதிகமாக இருக்கலாம், அடுத்த மாசம் கம்மியா இருக்கலாம். பட் இந்த 3 மாத முடிவில் இந்த குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா எதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆகும்பொழுது கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர் இந்த ப்ராஃபிட்ல 1% உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும். ஸோ எத்தனை நம்பர் குவாலிஃபைஸ் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இதை ஷேர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் சீலிங் எவ்வளோ அப்படின்னா 1 lakh. அதாவது மேபி ஈவன் ஒரு கிரவுண்ட் லெவலில் இருக்கும்போது இந்த 1% பூல்ல உங்க மேக்ஸிமம் இன்கம் 1 lakh வரைக்கும் நீங்க எடுக்கும். ஸோ இந்த டஃப் டைம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எத்தனையோ கம்பெனிஸ்ல சேலரி பேமெண்ட் பண்ண முடியல, ஒரு லாக்டவுன் பீரியட்ல பிசினஸ் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இன்னைக்கு சேலரியில நிறைய கட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க. பட் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வெஸ்டீஜ்ல நம்ம இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இந்த ப்ரொமோஷனல் ஸ்கீம்ஸ், ப்ரொமோஷனல் ஆஃபர்ஸ் இது மேலும் மேலும் நம்ம வியாபாரத்தை வளர்க்கறதுக்கான அற்புதமான திட்டங்கள். ஸோ கன்சிஸ்டன்சி ஆஃபர் அகைன் 100 பிவில ஒரு கன்சிஸ்டன்சி, அதே போல 60 பிவிலையுமே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு. அந்த 60 பிவி கன்சிஸ்டன்சி எஸ்பெஷலி இந்த மாசம். அண்ட் இன்னொன்னு 6 பேர் ஜாயினிங் கன்சிஸ்டன்சி மூலமாக 6 பேர், அதாவது 100 பிவி ஜாயினிங் இருந்துச்சுன்னா வெஸ்டீஜ்குள்ள நீங்க புதுசா ஸ்பான்சர் பண்ணி கொண்டு வரும்பொழுது அந்த மாதமே உங்களுக்கு 2500க்கான ப்ராடக்ட்ஸ் வவுச்சர் ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ இதுல ஏன்னா இப்போ 100 பிவி 60 பிவி 2 கன்சிஸ்டன்சி ஸ்கீம்ஸ் இருக்கு. நியூ ஜாயினிங்ல 100 பிவில 6 பேர் ஸ்பான்சர் பண்ணும்போது மட்டும்தான் அந்த 2500 ப்ராடக்ட் வவுச்சர் அப்ளிகபிள் ஆகும். 60 பிவி கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இதுவும் உங்க டீம்ல எல்லாருக்குமே இது தெளிவுபடுத்துங்க. ஸோ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஏப்ரல் மாத துவக்கம் இது ஒரு அற்புதமான மாதமாக நம்ம துவங்கி இருக்கு. ஸோ எல்லா பிரான்ஸ் டைரக்டர்ஸ், சில்வர், கோல்டு, ஸ்டார், டைமண்ட் அண்ட் கிரவுன், ஸோ இந்த 1% பூல் இதை நோக்கி நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதுக்கு எந்த விதமான சப்போர்ட், அசிஸ்டன்ஸ் எது வேணாலுமே எனக்கு, மோகனுக்கு, பிரவீனுக்கு, சதீஷ் ஆர் அரவிந்த் இந்த 5 பேர் யாரை வேணாலும் நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த சக்சஸ். விஷ் யூ வெல்.